தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நாடோர் துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிச்சிருங்கய்யா. சிவாய நமங்கய்யா. வாருங்கள் ஐயா. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்த நிலம்பிரை போலும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்ம எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார்புட மக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. இந்த முதல் தந்திரத்தில் இன்று நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு வானச் சிறப்பு. இதற்கு முன்பு நம்ம அந்தனர் ஒழுக்கம், அரசர் ஒழுக்கம் இல்ல அரசாட்சி முறை என்ற கருத்தை நம்ம பார்த்தோம். வர்ணம் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரன். இதுல அந்தனர் ஒழுக்கத்தையும் அரசர் ஒழுக்கத்தையும் கூறியவர் இந்த வணிகர், வேளாளர் அல்லது சூத்திர ஒழுக்கங்களை அதிகமாக கூறவில்லை. ஏன்னா அந்தனும் அரசனும் ஒழுங்கா இருந்தானா வைசியனும் சூத்திரனும் ஒழுங்கா இருப்பான். அந்த கருத்துல அதை விட்டு அடுத்ததாக இந்த வானச் சிறப்பு சொல்லுகின்றார். இவர்கள் ரெண்டு பேரும் ஒழுங்கா இருந்தாங்கன்னா அப்ப என்ன செய்யும்? வானம் மாதம் மும்மாறி மழை பெய்யும். இதான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. அது அந்தனரும் அரசனும் இருந்தாங்கன்னா இப்ப மழை ஒழுங்கா பெய்யும் என்பதற்காக இப்ப வானச் சிறப்பை சொல்கின்றார். வானச் சிறப்பு என்பது இதற்கு தமிழ் இலக்கணங்கள். வானம் என்பது இட ஆகு பெயராய் மழையை குறிக்கும். மழை எங்கேருந்து வருது? அந்த வானத்திலேருந்து வருது. அது திருக்குறளோட வான் சிறப்புன்னு தான் சொல்லுவாரு. இதை வானச் சிறப்புன்னு ஒரு சொல்லியிருக்கின்றார். எனவே அரசனும் மந்திரனும் சரியாக ஒழுகினால் வான்வளம் தப்பாமல் பெய்யும் என்பதனால இது இந்த அரசாட்சி முறைக்கு பின்னாக வைக்கப்பட்டது. இப்ப நம்ம முதல் பாடலுக்கு போகலாம். அமுதூரு மாமலை நீரதனாலே அமுதூரு மாமலை நீரதனாலே அமுதூரும் பன்மரம் பார்மிசை தோட்டும் கமுகூரு தெங்கு கரும்பொடுவாளை அமுதூரும் காஞ்சிரை அங்கதுவாமே. இந்த மலையின் இந்த பயனை இந்த பாடலில் ஒரு திரண்ட கருத்தாக சொல்லுகின்றார். இப்ப பதவுரை பார்க்கலாம். அமுதூரு மாமலை நீர் அதனாலே. அமுத ஊரு அமுதம் போல சுரக்கின்ற, அமுதத்துக்கு ஒப்பாக இந்த மழை நீர் சுரக்கின்றதான். அது எங்கேருந்து சுரக்குது அப்படின்னா கரிய மேகத்திலிருந்து அது ஒழுகின்றது. அப்பேற்பட்ட நீரால் அமுதூரும் பன்மரம் பாடுமிசை தோறும். அப்புறம் இந்த பல மரங்களும் பல கனிகளை கொடுக்கின்றது.
பெரும்பாலான கனிகள் வந்து இனிப்பாக இருக்கின்றன. அது வந்து அமுது போல தித்தித்து இருக்கின்ற அந்த இனிய கனிகளை பல மரங்களும் கொடுக்கின்றன. பார்மிசை தோற்றும் இந்த நிலமிசை, இந்த பூமி மிசை பல மரங்களும் தோன்றி வளர்ந்து அந்த அமுதத்தை போன்ற இனிய கனிகளை வந்து தரும். கமுகூறு தெங்கு கரும்போடு வாழை அமுதூரும் காஞ்சிரை ஆங்கது வாமி. கமுகூறு, கமுகு என்பது பாக்கு மரத்தை குறிக்கும். கமுகு என்ற பாக்கு மரம், தெங்கு இளநீரை கொடுக்கின்ற தென்னை மரம், கரும்போடு இந்த கரும்பு, வாழை மரம், வாழைப்பழம் நல்லா இனிப்பா இருக்கும். கரும்பும் வந்து சுவையா இருக்கும். இந்த கரும்பின் சாறு வந்து மிக சுவை மிகுந்தது. வாழையின் பழமும் வந்து இனிமை மிகுந்தது. அதுல கடைசியில் என்ன சொன்னா, காஞ்சிரை ஆங்கது வாமி. காஞ்சிரை என்பது எட்டிக்காயை வந்து குறிக்கும். இந்த எட்டிக்காய் வந்து கசக்கும். அந்த எட்டி கசந்தால் கூட அது என்ன செய்யும், மழை அதிகமாக பெய்ய பெய்ய கசப்புத்தன்மை வந்து குறையும். நல்லோருடன் பழக பழக அந்த தீயவர்களின் தீய குணம் படிப்படியாக குறைந்து அவர்களும் நல்லவர்களாக மாறுவார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாடலில் வந்து பெருமான் வந்து முன்வைக்கின்றார்கள். காஞ்சிரை வந்து அமுது ஊறுவது என்ன, அது நீர் வளர்த்தால அது ஒரு கசப்பான ஒரு பொருள் இருக்கு. அது தண்ணி ஊத்த ஊத்த என்ன செய்யும், அது கசப்பு சுவை மாறி கடைசியில அது வந்து நல்ல நீராக மாறுவது போல இந்த காஞ்சிரையின் எட்டிக்காயின் நச்சுத்தன்மை குறையும் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வற்றாத அமுத ஊற்று போல இந்த மழை நீர் வந்து சுரந்து பொழிகின்றது. அதன் பயனாக பல மரங்கள் வந்து இயற்கையாக நிலத்தில் தோன்றி வளர்ந்து பயன் தருகின்றன. அந்த பயன் தெரிந்து பல காட்டு மரங்களும் பல மரங்களை கொடுக்கின்றன. இந்த உலர்களால் பயிரிடப்படுகின்றது அந்த கமுகு என்ற பாக்கு மரம், தெங்கு, கரும்பு, வாழை. இதுவும் என்ன செய்கின்றது, அந்த மழையினாலே என்ன செய்கின்றது, நமக்கு இனிமையான உணவை தருகின்றது. இந்த எட்டி போன்ற நச்சு மரங்களும் அந்த மழையினால் தோன்றிய நச்சுத்தன்மையை குறைந்து அவையும் வந்து மருந்தாகி நமக்கு பயன்படுகின்றன. எனவே அமுதூறும் மரங்களோடு நஞ்சூறும் மரங்களால் இது நல்ல. நம்ம வந்து பயிர் தான் வளர்க்குறோம், பயிரோடு சேர்ந்து அந்த களையும் சேர்ந்து வளருது. இந்த மாதிரி நல்ல மரத்தோடு சேர்ந்து ஒரு தீய மரமும் கசப்புள்ள மரமும் வந்து தோன்றுகின்றது. பார்க்கறதுக்கு நம்ம கசப்பு தன்மையுடைய விஷத்தன்மையுடைய தோன்றுகின்றது. ஆனால் அதுவும் வந்து என்ன, சித்த மருத்துவத்தில் வந்து மருந்தாக வந்து பயன்படும். எது நச்சாக இருக்கின்றதோ அது போல அதுவும் நமக்கு மருந்தாக பயன்படும். இது வந்து அமுதாக உணவாக நமக்கு பயன்படும். அது நமக்கு மருந்தாக நோய்க்கு பயன்படும் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். நல்ல மரமும் இருக்கு, கெட்ட மரமும் இருக்கு. அப்படின்னா அந்த உலகத்துல வந்து நல்லவங்களும் இருக்காங்க, தீயவங்களும் இருக்காங்க. ரெண்டு பேரும் கலந்ததுதான் இந்த உலகம். அப்படி இந்த நில உலகத்துல நல்ல வினையும் இருக்கின்றது, தீய வினையும் இருக்கின்றது. நல்ல வினை செய்தால் உனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும், தீவினை செய்தால் உனக்கு நரகம் கிடைக்கும். இந்த சொர்க்கம் நரகம் இரண்டும் கிடைப்பதற்கு இருப்பது அந்த ஒரு உலகம், அது இந்த கண்ம பூமியாகிய இந்த பூலோகம். இந்த பூலோகத்தில் மழை பெய்தனால அதுல நல்ல மரமும் வளர்கின்றது, இந்த நச்சு மரமும் வளர்கின்றது என்ற கருத்தை கொள்வதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது பாடல். வரை இடை நின்றி வானீர் அருவி உரையில்லை உள்ளத்து அகத்து நின்றோறும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை எந்தை கழுமணியாரே. வரை இடை, வரை என்பது மலை குறிக்கும். அந்த மலையின் உச்சியிலிருந்து, அந்த மலையின் இடையிலிருந்து நின்று இழி, இழிதல்னா மேலே இருந்து கீழே வந்து விழுவுதான் இழிதல். மலை உச்சியிலிருந்து இழுகின்ற அல்லது வலிகின்ற அல்லது விழுகின்ற அந்த வான் நீர், மேக நீராகிய அந்த அருவி, மலை உச்சியில கொட்டுறப்ப அது வந்து அருவியாக அருவி அது என்ன செய்யும், அது மனத்தகத்து நிலை பெற்று ஊறுகின்ற அந்த அன்பு போல குறைவுபடுவதில்லை. இப்படி அந்த அருவி நீருக்கு வந்து அவ்வளவு தூய்மையானது. மழை நீரும் மிக மிக தூய்மையானது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மொட்டை மாடில வந்து அந்த மழை நீரை பாத்திரத்துல பிடிச்சி வச்சு அது குடிப்பாங்க. இது அந்த அளவுக்கு அமுதத்துக்கு ஒப்பானது. அதே போல சிறந்த நீர் வந்து கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து ஊற்று நீர். முதல்ல அருவி நீர், மழை நீர், அப்புறம் அருவி நீர், அப்புறம் வந்து ஊற்று நீர், அப்புறம் வந்து ஆற்று நீர், அப்புறம் கடைசியா வந்து சோற்று நீர். இந்த மூன்றும் வந்து அந்த மூன்று மலை வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றையும் போக்கும் என்று சொல்வார்கள். எனவே மலை உச்சியிலிருந்து அந்த மேகத்தினால் அந்த மழை பெய்வதால் அந்த அருவி வந்து கீழே விழுகின்றது. அது எதற்கு ஒப்பானது, இந்த மனத்தில் நிலை பெற்று ஊறுகின்ற அன்பு போல அது குறைவுபடுவதில்லை,
குறை கூறப்படுவதற்கும் வாய்ப்பு இல்லை. அதுல என்ன இருக்கும், அந்த அறிவு நீர்ல வந்து நுரை இல்லை, நுண்ணிய தெளிந்த நீராகி அதற்கு கரை இல்லை. நுரை இல்லை, அது நுரை கிடையாது, மாசு இல்லை, குற்றம் குறை எதுவும் இல்லை. நுண்ணிய தென்னீர், அந்த அருவிக்கு வந்து கரை வந்து கிடையாது, அது தெளிந்த நீர், நுண்மையான நீர், அது எந்தை கழுமணி ஆறே. அந்த நீர் வந்து எதற்கு சிறப்பாக உண்டுனா பெருமானுக்கு வந்து திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக அதற்கு உரிய ஆறாக மாறும் என்ற கருத்தை வந்து இங்கு சொல்கின்றார். வான் நீர் என்பது வானிலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழை நீரை ஆகுபெயராக குறிக்கும். அதுவே மழை நீர் வந்து அருவிக்கும், அருவியின் பயனாக தான் இந்த ஆறு உருவாகின்றது அந்த ஆற்றுக்கும். எனவே மழை நீர் வந்து அருவிக்கும் காரணம், அதன் காரணமாகிய இந்த ஆற்றுக்கும் இந்த மழைதான் காரணம். எனவே அதுதான் பெருமானுக்கு திருமஞ்சனமாகும். இப்ப எங்க ஊர்லாம் பெருமானுக்கு திருமஞ்சனா காவிரியில இருந்து நீர் எடுத்துட்டு போவாங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊர்ல ஆற்றுல இருந்தா தண்ணீர் எடுத்துட்டு போவாங்க. எனவே ஆற்று நீர் தான் பெருமானுக்கு திருமஞ்சனமாக அன்று முதல் இன்று வரை பயன்படுகின்றது. அதுபோல உள்ளத்தில் அகத்து நின்று ஊறும் அந்த அன்பு, அந்த அன்புதான் பெருமானுக்கு திருமஞ்சனம். அன்பே திருமஞ்சனம் என்று தாய்மானவர் வந்து சொல்லுவார். இந்த கருத்தை சொல்லிவிட்டு அடுத்தாவது இது வந்து அந்த மலை எப்படி இருக்கு அப்படின்னா, சிவபெருமான் பொருள்கின்ற அந்த திருவருளாகிய அந்த வெள்ளம், அந்த திருவருள் தான் நமக்கு வெள்ளையமாக மலையாக வருகின்றது. அது அன்பரது நெஞ்சத்தினின்று ஊறுகின்ற அந்த சூக்குமமாகிய அன்பு நீர் என்ற தெளிந்த நீர். அதற்கு உலகில் வந்து மலையால் மலை உச்சியிலிருந்து வெள்ளிய அருவி நீருக்கு உள்ளது போல அதற்கு இடமும் கிடையாது, காலமும் கிடையாது, நுரையும் கிடையாது, மேலே மூடுகின்ற பாசியும் இல்லை, கரை இல்லை. அந்த அன்புக்கு வந்து கரை இல்லை, அதற்கு வந்து மாசு இல்லை என்ற கருத்தை வந்து இந்த பாட்டு சொல்றாரு. மாசு என்பது இங்கு பாச தொடர்பு, ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த மாசு அல்லது பாசம் கிடையாது. ஏன்னா அது வந்து அமுத ஊற்று, அது கருணை மலை, பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த கருணை மலை. அந்த இறைவனது கருணாயினால்தான் நமக்கு மழை நீர் வந்து கிடைக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவாசகம் தான். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையோர் எம்பாவாய் என்கின்ற அந்த திருவம்பாய் பாட்டு உங்களுக்கு எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அம்பாள் தான் நமக்கு வந்து அவருடைய திருவுருள் தான் இங்கு மழை போல பெறுகின்றது. அங்க அம்பாள் திருவுருள் பொழிகின்றது, இங்கே நமக்கு மழை பெறுகின்றது. எனவே மலையை வந்து இறைவன் கருணையோடு திருவுருளோடு ஓமத்து கூறியிருக்கின்றார். அது போல திருவள்ளுவர் என்ன செய்கின்றார், கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் வான் சிறப்பை அடுத்து வைத்தார். எனவே மக்களது ஒழுக்கத்திற்கும் ஒழுக்கம் இன்மைக்கும் என்ன காரணம், அந்த நாடு வந்து வளமா இருந்ததுன்னா மக்கள் வந்து ஒழுக்கமா இருப்பாங்க, மழை இல்லை வறுமையா இருக்குன்னா அங்க ஒழுக்கம் வந்து இருக்காது. எனவே இதுதான் வந்து இறைவனது திருவுள்ளத்திற்கு அதான் வந்து உவகையும் வெகுளியும் உளவாக்கும் என்ற கருத்தினால இதை கழுமணி என்று சொன்னார். கழுமணினா அந்த கழுவை நீக்குகின்ற மணி, அந்த கழுமலம் என்று சொல்வார்கள், மலத்தை கழுவுகின்றது. சீர்காழிக்கு கழுமலம்னு பேர் இருக்குங்க இல்லையா. எனவே இறைவனது திருவுருளாக இங்கு மலை வந்து ஓமிக்கப்படுகின்றது என்று சொல்லிவிட்டு அடுத்த தலைப்பாகிய தான சிறப்புக்குள் செல்லலாம். சிவபெருமான் திருவுருளால் மழையை வந்து பெய்கின்றது. அதன் பயனாய் பலருக்கும் பயன்பட்டு வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கின்றது. அது தனக்கு உணவாகவும் இருக்கின்றது, உண்ணக்கூடிய உணவை சமைப்பதற்காகவும் இருக்கின்றது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய துவும் மலை. அதுவே வந்து நமக்கு தண்ணி மட்டும் இருந்தாலே போதும், தண்ணியை குடிச்சிட்டு உண்ணாவிட இருக்கவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா தவசிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணீரையும் அந்த மரத்திலிருந்து விழுகின்ற அந்த இலை சருகுகளையும் கனிகளையும் உண்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு உள்ளம் வந்து தூய்மையாக இருக்கும், உடலும் வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இது அதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த மலை என்ற தண்ணீர். எனவே திருவுருளால் மலை கிடைக்கின்றது, அதன் வந்து பலருக்கும் அது பயன்படுகின்றது என்ற கருத்தை வந்து திருவள்ளுவரும் சொல்லி இருக்கின்றார். அந்த மாதிரி உனக்கு வந்ததுன்னா என்ன செய்வான், மனசுல வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும் என்கின்ற எண்ணம் வந்து தோன்றுகின்றது. எனவே அந்த வான சிறப்புக்கு பிறகு அவன் தான சிறப்பை வந்து வைத்திருக்கின்றார். நான் ஈட்டிய பொருளை பிறருக்கு பயன்பட செய்யக்கூடிய முறை, அதை வந்து தானம் தர்மம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை வந்து தமிழ்ல வந்து தானத்தை வந்து கொடை என்றும், தர்மத்தை வந்து ஈகை என்றும் சொல்லப்படும். தானம்னா என்ன அல்லது கொடைனா என்ன, வந்து நம்மை விட உயர்ந்தோருக்கு கொடுப்பது அது வந்து தானம். அது தம்மை விட தாழ்ந்தோருக்கு கொடுப்பது வந்து அது
தர்மம் அல்லது ஈகை என்று சொல்லப்படும். எனவே இங்க தர்மத்தையும் தானத்துக்குள் அடக்கி கொடுத்திருக்கின்றார் என்ற கருத்தை சொல்லிவிட்டு முதல் பாடலுக்குள் சொல்லலாம். ஆர்க்கும் இடமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்துண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேர்க்கை உடையூர் உறைந்துள்ளை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறி மீனை. காக்கை எப்படி மத்தெல்லாம் கூப்பிட்டு சாப்பிடுதோ அது போல உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்ததை, இறைவன் கொடுத்ததை நீங்கள் பிறருக்கு கொடுத்து உண்ணுங்கள் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. தான சிறப்பு, மற்றவருக்கு கொடுப்பதின் அந்த சிறப்பை சொல்லியிருக்கின்றார். இந்த வானம் எப்படி எதிர்பாராமல், பலன் பாராமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் மழை பெய்கின்றதோ அது போல நீனும் என்ன செய்யணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த தானத்தை கொடுப்பதனால் உன் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த மனநிலையோடு நீ என்ன செய்யணும், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார். ஆர்க்கும் இடமின், எல்லோருக்கும் கொடுங்க. அவர் இவர் என்னமின், இவன் அவன், இவன் இவன், அவன் அவங்க ஆளு, இவன் நம்ப ஆளு, அவன் அந்த குரூப்பு, இவன் நம்ம குரூப்பு, அந்த மாதிரி மனசுல அந்த வேற்றுமை இருக்கக்கூடாது, அந்த பேதம் இருக்கக்கூடாது. மனதில் பேதம் பாராட்டாமல் நீங்கள் எல்லோருக்கும் கொடுங்கள். அவன் அடுத்த ஊர்காரன், நம்ம ஊர்காரன், இவன் அடுத்த ஜாதிக்காரன், இவன் நம்ம ஜாதிக்காரன், அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. பார்த்திருந்து உண்மின், நீங்க சாப்பிடறதுக்கு முந்தி இன்னும் வேற யாராவது விருந்தினர்கள் வருவார்களோ, தானம் பெறுபவர்கள் யாராவது வருவார்களோ என்று பார்த்திருந்து அதன் பிறகு நீங்கள் உண்முங்கள். பழம்பொருள் பொற்றன்மின், இது எங்க தாத்தா கொடுத்தது, எங்க பாட்டி கொடுத்தது, எங்க குலச்சொத்து, இதை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் அப்படியே வச்சிருப்பேன்ட்டு பழம்பொருளை பாதுகாத்து வைக்காதீர்கள். வேர்க்கையுடையீர் விரைந்துள்ளை உண்மின், இந்த பசி வேர்க்கையோடு யாராவது வருவார்கள், அதனால நீங்க என்னங்க விரைந்து உண்ணாதீர்கள். யாராவது பசியோட வருவான்னு பார்த்திருந்து நீங்கள் அவன் வருவானா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்கள். காக்கை கரைந்துண்ணும் காலம் அருமினே, இந்த காக்கை கூட என்ன செய்யுது, தன் இனத்தை கரைந்து கரைந்து கூப்பிடுது. கா 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 கான்னு கூப்பிட்டு அப்புறம் சேர்ந்து உண்ணுகின்றது. அது போல நீங்களும் சேர்ந்து உண்ண வேண்டும். இது திருக்குறளையும் அந்த பாட்டு சொல்வார். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. இந்த காக்கை கரவாது, மறைக்காது கரைந்து உண்ணும். அது காக்கான்னு கரைந்து அப்புறமா உண்ணும். அது போல யார் மற்றவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்கிட்டதான் ஆக்கமாகிய செல்வமும் அன்ன நீரார்க்கே, அன்ன தன்மை உடையவருக்கே கிடைக்கும். அதான் ஒருத்தருக்கு கொடுத்தாதான் உனக்கு செல்வம் பெருகும். இந்த காலத்துல என்னன்னா, பாத்திரம் இருந்து பிச்சையிடு, கோத்திரம் இருந்து பெண்ணை கொடுன்னு சொல்லுவாங்க. இந்த பாத்திரம் தக்கவருக்கு தான் கொடுக்கணும் அந்த கருத்து இடைக்காலத்தில் வந்தது. முதற்காலத்துல அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லோருக்கும் இட வேண்டும், தானம் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே யாருக்கு அறம் செய்தல் விருப்பமுடையோ அவர்கள் உங்ககிட்ட ஒருத்தவங்க கொடுன்னு கையை நீட்டுறான். அந்த மாதிரி இறப்பாரை இவன் நல்லவன், இவன் தீயவன் என்கின்ற அவரது தகுதி வேறுபாடுகளை நீங்கள் பார்க்காமல் ஆராயாமல் அவருக்கு நீங்கள் தானம் கொடுங்கள். என்ன செய்ய, அவர் சாப்பாடு உங்களுக்கு பசிக்குது, அப்ப விரைய சென்று நீங்க சாப்பிடாதீங்க. விருந்தினர் அல்லது பிச்சைக்காரர்கள் யாராவது வருவார்களா என்று எதிர்நோக்கி இருந்து நீங்க என்ன செய்யுங்க, பின்பு உண்ணுங்கள். காக்கைகள் என்ன செய்யும், நமக்கு கிடைத்த உணவை உண்ணும் போது தன் இனத்தையும் அழைத்து கொண்டு அது உண்ணும். அதை போல நீங்க பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு முன்னோர் தேடி வச்சிருப்பாங்க. அந்த சொத்து எனக்கு தான் உரியது. இது அந்த பொண்ணை நாம் பூதம் போல நீ காக்காமல் சுற்றத்தார் பலருக்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே உயர்ந்தோர் தாழ்ந்தோர், இந்த முத்திரத்தார்னு சொல்லுவாங்க. என்ன முத்திரத்தார்னா, நம்மை விட தாழ்ந்தவர்கள், நம்மை விட உயர்ந்தவர்கள், நமக்கு ஈக்குவலா உள்ளவர்கள். அதை தாழ்ந்தோர், உயர்ந்தோர், ஒத்தோர் என்ற முத்திரத்தார்க்கும் நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும். இது தாழ்ந்தோருக்கு உதவுவதுதான் ஈகை அல்லது தர்மம். அற்றார் அசிபலி தீர்த்தல் என்று நம்முடைய திருவள்ளுவரும் சொல்லுவார். எனவே பார்த்திருந்து உண்மின், தக்கவர்கள் பாத்திர உடையவர்கள் வந்தார்கள்னா அதை மகிழ்ந்து வரவேற்று அவரோடு உள்ள வேண்டும். நான் யாராவது வரல அப்படின்னா, ஐயோ யாரும் வரலையே அப்படின்னு நான் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதுதான் விருந்தோம்பல் என்று சொல்லப்படும். நான் பழம்பொருள் போட்டமின், சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்க தாத்தா கொடுத்தது, எங்க பாட்டி கொடுத்தது, அப்புறம் சில சேலைகள் வேட்டிகள் அதை அப்படியே வச்சிருப்பாங்க. யாருக்காவது தானம் கொடுத்தாலும் ஒரு பயனாகும்,
இல்ல இவங்களே உடுத்திக்கிட்டாலும் பயன் இருக்கும். இவங்க உடுத்தவும் மாட்டாங்க, வேற யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த பழமை பாராட்டி நீ அதை வைத்துக் கொள்ளக்கூடாது. இது தாத்தா கொடுத்த மோதிரம், இது தாத்தா கொடுத்த சொத்து அப்படின்னு வந்து நீங்க வந்து அதை போற்றாமல் எல்லோருக்கும் பயன்படுமாறு நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த காக்கை கடந்து உண்ணுவது எது? அது துற்றத்தை ஓம்புவதற்கு ஓமையாக சொல்லப்பட்டது. இதனால் தேடிய பொருளை பிறருக்கு பயன்பட செய்தல் வேண்டும் என்ற கருத்தை இந்த 18ஆம் வகை தான சிறப்புல சொல்லிட்டு அடுத்து அறம் செய்வான் திறம் என்ற கருத்தை எடுத்திருக்கின்றார்கள். ஒருத்தன் வந்து வறியவனா இருக்கான், ஏழையா இருக்கான். அவனுக்கு வந்து நீ வந்து ஈகை கொடுக்கிறாய் அல்லது தர்மம் வந்து கொடுக்கின்றாய். அது தானத்தோடு ஒருங்கு வைத்து எண்ணப்படும். எனவே அதை வந்து தான சிறப்புக்கு பின்பு இந்த அறத்தை வைத்து இவர் சொல்லி இருக்கின்றார்கள். இதை வந்து இறந்தார்க்கு ஈதல் என்ற தலைப்பிலும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அறத்தின் வகை வந்து ஏற்கனவே ஒரு மந்திரத்தால் தொகுத்து உணர்ந்தார். இதை வந்து உடன்பாட்டு முறையினாலும் எதிர்மறையினாலும் சவுண்டே கிடைக்கலீங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நீங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்கம்மா. மத்த எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க வெளியே போயிட்டு உள்ள வாங்க. நல்லா கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குதுங்க. உங்க இடத்துல பிரச்சனை இருக்கும். நீங்க ஒரு தடவை வெளியில போயிட்டு உள்ள வந்துருங்க. அறம் செய்வான் திறனும் அறம் செய்யான் திறனும் 2 பகுதியா வந்து பிடிச்சிருக்காரு. முதல் யாரை வந்து அறம் செய்கின்றார்களோ தர்மம் செய்கின்றாரோ அவருடைய திறமையை, அவருடைய தன்மையை, திறம் என்பது தன்மையையும் குறிக்கும், திறம் என்பது அந்த வலிமையையும் குறிக்கும். அந்த அறம் செய்வனுடைய அந்த தன்மையை இந்த பாட்டில் 9 திருமந்திரங்களால் இவர் கூறுகின்றார் என்று முதல் பாடலுக்கு செல்லாம். தாமறிவாரண்ணல் தாழ்பணிவாரவர் தாமறிவாரம் தாங்கி நின்றாரவர் தாமறிவார் சில தத்துவராவர்கள் தாமறிவார்க்கு தமன் பரணாமே. தாம் அறிவார் அண்ணல் தாழ் பணிவார் அவர். அண்ணல் இறைவனுடைய தாழ் திருவடியை பணிபவர்கள் பணிவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தாம் அறிவார், இறைவனை அவர்கள் அறிவார்கள். தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார் என்று அந்த 2வது கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். யார் வந்து மற்றவர்களை தாங்குகின்றார்களோ அவர்கள் வந்து சிவத்தை அறிவார்கள். தாம் அறிவார் சிவ தத்துவர் ஆவார்கள். எனவே தம்மை அறிந்தன தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்பதும் திருமூலரின் திருமந்திரம்தான். அது தன்னை அறிய வேண்டும்னா என்ன செய்யணும்? அந்த 36 தத்துவத்தையும் வந்து நாம் அறிய வேண்டும். அந்த 36 தத்துவத்தையும் நம்ம அறிஞ்சோம்னா இப்ப நம்ம நில தத்துவம் என்கின்ற பூமி தத்துவத்துல இருக்கோம். இது பஞ்சபூதங்களில் ஒன்று. அத நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற அந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. அதுக்கு மேல அந்த பஞ்சபூதத்துக்கு காரணமாகி அந்த தன்மாத்திரைகள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற 5 தன்மாத்திரைகள் இருக்கின்றன. இவை வந்து காரண தன்மாத்திரைகள். இந்த பஞ்சபூதங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த தன்மாத்திரைகள். அதற்கு மேல 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இப்ப 4, 5, 20 இருக்கு. அந்த 20க்கு மேல வந்து அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற 4 ஆக மொத்தம் 24 ஆன்ம தத்துவங்கள் இருக்கின்றது. அதுக்கு மேல அதை செலுத்தக்கூடிய வித்யா தத்துவங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்கின்ற 7 வித்யா தத்துவங்கள். அப்புறம் அந்த 7 வித்யா தத்துவங்களை செலுத்தக்கூடிய 5 சிவ தத்துவங்கள். அது சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. அது மாதிரி நீ பூமியிலேருந்து ஆராய்ஞ்சுக்கிட்டே போனீன்னா அப்ப என்ன செய்ய கடைசியில போய் நீ இந்த சிவ தத்துவத்துல சிவத்துக்கிட்ட போய் நிப்ப. தாம் அறிவார் சிவ தத்துவர் அவர்கள். அவர்கள் சிவ தத்துவம் வரையில் இப்ப நம்ம கருத்தால நமக்கு தெரியுது, அனுபவத்தால தெரியல. அது சிவ தத்துவம் வரையில் அவர்கள் அனுபவித்து உணர்ந்து அறிவார்கள். தாம் அறிவார்க்கு தமர் பரணாமே. அது மாதிரி தன்னை அறிந்த தன்னை ஆன்மா என்று அறிந்தால் அந்த ஆன்மாவுக்குள்ள ஒரே உறவு யார்? அது வந்து சிவபெருமான் தான். எனவே தாம் அறிவார்க்கு தன்னை ஆன்மா என்று அறிவார்க்கு தமர் யார் சொந்தக்காரன் யார் உறவுக்காரன் என்றார் பரனை. இந்த பரமசிவன் தான் அவனுக்கு ஒரே உறவு என்கின்ற அந்த கருத்தை வந்து நான் பார்க்கலாம். இதில் தாம் தாம் என்பதெல்லாம் வந்து அதை அசையாக வச்சுக்கலாம், இல்ல தன்னை அறிதல் என்ற அந்த கருத்தாக வச்சுக்கலாம். இதுதான் சிவஞான போதத்துல கூட தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன்னுணர்வார் எம்மை இகழார் என்ன நினைப்பாங்க. தம்மை உணர்ந்து
தம்மை வந்து ஆன்மா என்று உணர்ந்து தமையுடைய இந்த சிவத்தை உடைய தன் உணர்வினார்கள். அவர்கள் வந்து உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், அனுபவிப்பவர்கள். அவர்கள் வந்து எம்மை இகழார். இந்த சிவஞான போதத்தை இயற்றிய எம்மை இகழ மாட்டார்கள். மற்றவங்க இகழ்ந்தால் என்ன, இகழாவிட்டால் என்ன என்ற கருத்தை வந்து அந்த சிவஞான போத அவையடக்க வெண்பால வந்து நம்ம பார்க்கலாம். முதப்பாட்டு என்ன, தாழ் பணிய வேண்டும், சிவபெருமாண்ட திருவடியை வந்து வணங்க வேண்டும். இரண்டாவது என்ன, தாங்கி நிற்க வேண்டும். தனக்கு தம்முடைய சுற்றத்தாரையும் பிற உயிர்களையும் அவர்களை தாங்குகின்ற உதவுகின்ற செயலை வந்து செய்ய வேண்டும். மூன்றாவது என்ன, இந்த தத்துவ ஆராய்ச்சி. 36 தத்துவங்களை ஆராய்ந்து அவையெல்லாம் ஜடம், அது வந்து நான் அல்ல, அது எனக்கு வந்து தனுகாரண போன போகங்களாக வந்திருக்கின்றது, அது வேறு, ஆன்மாவாகிய நான் வேறு, அது வந்து ஜடப்பொருள், அறிவற்ற பொருள், நான் ஆன்மா, நான் வந்து அறிவு பொருள். அப்ப அறிவு பொருளாகிய நான் அந்த பேரறிவு பொருள் சிவம் ஒன்றுக்கு தான் நான் சொந்தம் என்று அறிகிற போது அவருக்கு தான் அந்த சிவபெருமான் வந்து உறுதுணை ஆவான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய அறத்தை நீ விரும்பி செய்தால் உனக்கு இந்த நிலை கிட்டும் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து இந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இது. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. நம்ம எப்படி எப்படிலாம் அறம் செய்யலாம், யார் யார் வந்து எந்தெந்த வகையெல்லாம் அறம் செய்யலாம் என்பதை இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். முதன்மை வந்து யார், அது வந்து இறைவன். இறைவனுக்கு வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, பழம் இருக்கா, தேன் இருக்கா, இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்குதா, அதெல்லாம் கொடு. உனக்கு ஒண்ணுமே இல்லையே, கையில ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன செய்யறது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கிட்ட இல்லை அப்படின்னா போன வழியில ஒரு பச்சிலை இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு பச்சிலை, ஏதாவது ஒரு வில்வமோ இந்த திருநீட்டு பச்சிலையோ ஏதோ ஒரு பச்சிலையை பறிச்சு பெருமானுடைய திருவடிக்கு போடு. அதான் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. இந்த இறைவனுக்கு வந்து ஒரு பச்சிலையை போடு வந்து எல்லாரிலும் செய்யக்கூடிய ஒரு அறம். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. அங்க வந்து பசுமாடு வந்து மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த பசுவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீ என்ன செய்ய, ஒரு புல்லோ ஒரு அகத்திக்கீரையோ ஏதோ அது சாப்பிடக்கூடியதை நீ கொடு. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாய் உரை. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீ வந்து சாப்பிடப்ப நீ என்ன பண்ணு, ஒரு கைப்பிடி அன்னத்தை வந்து நீ எடுத்து ஒரு பிச்சைக்காரனுக்கு நீ வச்சிரு. இல்ல யாரோ ஒருத்தோட கேட்கறான் அப்படின்னா உன்னால முழுசா கொடுக்க முடியல, அவன் வயிற்றுக்கு முழுசா கொடுக்கணும், என்ன பண்ண, ஒரு கைப்பிடி அளவுக்காவது நீ என்ன செய்யணும் அப்படின்னா அவர் உணவை வந்து கொடுக்க வேண்டும். தாம் உண்ணும் போது இந்த வறியவருக்கு ஏழைகளுக்கு ஒரு பிடி நீ உணவளிக்க வேண்டும். இது அதுவும் முடியலையா, ஏன்னா பச்சிலையும் போட முடியல, பசுக்கு புல்லும் கொடுக்க முடியல, உணவும் கொடுக்க முடியல, அப்படின்னா என்ன செய்ய அப்படின்னா யாவர்க்குமா பிறருக்கு இன்னுரை தானே. அப்ப வந்து நீனே பசிச்சுட்டு இருக்க, அப்போ உங்ககிட்ட இது என்ன பண்ற, வந்து ஒருத்தன் வந்து ஐயா சாமி எனக்கு பசிக்குது அப்படிங்கப்ப அவங்ககிட்ட நீ கடுப்பிடிக்காத. நானே வந்து என்ன பண்றேன், நானே பசிச்சுட்டு கிடக்கேன், நானே 3 நாளா சாப்பிடல, நீ வந்து என்கிட்ட போய் பிச்சை கேட்கறியே அப்படின்னு அவங்க கிட்ட நீ வந்து கடுமையாக பேசாது. அப்பா என் கையில ஒண்ணும் இல்லப்பா, நீ 3வது வீட்டுல போனா அங்க ஒரு தர்ம சிந்தனை உள்ளப்பாப்பா, நீ அவங்ககிட்ட போனா அவன் கொடுப்பான்ப்பா அப்படின்னு ஒரு அன்பா ஒரு ஒரு இனிய உரையை வந்து நீ சொல்ல வேண்டும். இந்த கடிய உரையை பேசக்கூடாது, இனிய உரையை இனி செய்ய வேண்டும் என்று தான். வரியார்க்கு ஒன்று ஈவதே அறம், மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து என்று வள்ளுவரும் சொல்வார். எவன் வந்து வறுமையா இருக்கணும் அவனுக்கு கொடுக்கறது தான் அது உண்மையான அறம், அதுதான் உண்மையான அறம். மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை மற்றெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு. இவன் வந்து மாமா பிள்ளைக்கு வந்து நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு 10,000 ரூபாய் பணம் வைக்கிறேன், அவன் திரும்ப எனக்கு என்ன செய்வான், ஒரு 15,000 வைப்பான் அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சு செஞ்சோம்னா அது அறமா இருக்காது, அது குறி எதிர்ப்பை நீரது உடைத்து என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இததான் நம்முடைய இதுலயும் பார்க்கணும். அற்றவர்க்கு உற்ற சிவன். இவன் வந்து தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டான், அவன்கிட்ட எதுவுமே இருக்க, உடம்பு கூட அவனு நினைக்க மாட்டான். இது சிவபெருமான் கொடுத்த உடம்பு, இந்த உறவு இதெல்லாம் வந்து சிவன் குடவன் கொடுத்த உதர்வு, எல்லாமே சிவம் சிவன் அவனே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட அவன் ஆன்மாவுக்குன்னு எதுவுமே கிடையாது, ஆன்மாவுக்கு சிவம் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி அற்றவருக்கு தான் இந்த சிவம் வந்து உற்ற சிவமாக மாறும் என்ற கருத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இதுவே முதல்ல என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை.
நம்மை படைத்து காக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்காக நீ என்ன செய்யணும், அவன் கொடுத்த ஒரு பச்சிலை தூக்கி அவன் திருவடியில போடு என்று சொல்கிறார்கள். அடுத்து பெருமான் வந்து பஞ்சகவியம் ஆடுகின்றார் இல்லையா, அந்த பஞ்சகவியத்தை கொடுக்கக்கூடிய அந்த பசுவுக்காக நீ என்ன பண்ணு, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு புல்ல கொடு, ஒரு பச்சிலையை வந்து நீ கொடு. அதுக்கடுத்து பொண்ண மாதிரி மனுஷங்க இருக்காங்க, அவங்க வந்து பசிச்சு வராங்க, அவங்களுக்கு என்ன பண்ணு, நீ வந்து உண்ணும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நீ உணவை வந்து கொடு. எல்லாமே என்னால முடியல அப்படின்னா என்ன பண்ணு, அது வந்து ஒரு இனிமையான வார்த்தைகளை வந்து பேசு. அந்த இனிமையான வார்த்தைகளை பேசுவது கூட அது சிறந்த அறம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய காஞ்சிமா முனிவர், நடமாடும் தெய்வமான காஞ்சிமா முனிவர் தான் இல்லையா, அவர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அது வந்து கைப்பிடி அரிசி திட்டம்னு. நீங்க வந்து சமையலுக்கு வந்து அரிசி போடுறீங்க, அரிசி போடுறப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்துல வந்து போட்டு வச்சுங்க. போட்டு வச்சீங்கன்னா அந்த மடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோயில்ல வந்து சமைச்சு அங்க உள்ள ஏழைகளுக்கு வந்து அவர்கள் வந்து உணவாக எடுப்பார்கள், அன்னதானம் செய்வார்கள். அந்த திட்டத்தை வந்து அவர் காஞ்சிமா முனிவர் வந்து கொண்டு வந்தார். அதை வந்து பல பேரும் வந்து பின்பற்றினார்கள். இதுல ஒரு கதை வந்து அவரு சொல்றாங்க. என்ன கதைன்னா, ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு வந்து ஒரே புள்ள. அவன் வந்து காஞ்சி மாமுனிவரால் ஈர்க்கப்பட்டான். அப்படி அவர் சொல்ற மாதிரி என்ன பண்றான், இந்த மாதிரி ஆடு மாடுகளை வந்து அதுக்கு உணவு கொடுப்பது, இந்த ஏழைகளுக்காக வந்து இந்த கைப்பிடி அரிசி உணவு திட்டத்தை செய்வது, கோயிலுக்கு செய்வது, குளத்துக்கு செய்வது, அந்த மாதிரிலாம் எல்லாம் செய்யறான். செஞ்சுட்டு இவங்க அம்மா அப்பா வந்து ஏதாவது சொன்னா அவங்ககிட்ட வந்து அவன் கடுப்படிக்கிறான். என்னை வந்து நல்ல வழியில போக விட மாட்டீங்களா, இதுக்கே உங்களுக்கே நான் அடிமையா இருக்கணுமா, அந்த மாதிரி வந்து கடுப்படிச்சு பேசுறான். உடனே அவங்க வந்து என்ன செய்யறாங்க, காஞ்சி மாமன்கிட்ட போய் இந்த மாதிரி என் புள்ள வந்து நீங்க சொல்றது எல்லாம் செய்யறான், ஆனா என்ன பண்ணா எங்க கிட்ட மட்டும் வந்து பாசமா பேச மாட்டேங்கிறான், எங்கிட்ட கடுமையான வார்த்தைகளை வந்து சொல்றான், அவனுக்கு நீங்க தான் வந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காஞ்சி மாமன் சொல்றாரு, இந்த உலகத்துல வந்து தான், தன் சுட்டம், தன் அம்மா அப்பா அப்படின்னு பாக்குற ஆன்மாக்கள் தான் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மகன் வந்து உங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு வரப்பிரசாதம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து பெருமைப்படணும். அது போல இது ஒரு சிறிய குறைதான், அது வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சிடாரு. அனுப்பிச்சிட்டு அந்த பையனை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நம்ம எவ்வளவோ வந்து நல்ல தான தர்மங்கள், இந்த சரியை கிரிய யோகம்லாம் செய்யறோம். இது செய்யறதுலாம் என்னத்துக்காக செய்யறோம்னா, நம்ம மனசு வந்து தூய்மையாவதுக்காக செய்யறோம். மனசு தூய்மை வந்து எப்படி வெளிப்படும், அது வந்து வார்த்தையில தான் வந்து வெளிப்படும். நீ வந்து இந்த மாதிரி தானம் தர்மம், கைப்பிடி அரிசி திட்டம், இந்த மாதிரி பசுவுக்கு செய்யறது அதெல்லாம் நீ நிறைய செய்யற. ஆனா அம்மா அப்பாட்ட நீ இந்த மாதிரி கடுப்பிடிச்சு பேசுறீன்னா அப்புறம் என்ன செய்யுது, உன் மனசு வந்து தூய்மை இல்லைன்னு ஆகுது. ஆனா நீ என்ன பண்ணலாம், நீ அதெல்லாம் விட்டுட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு பிள்ளையா இருந்துட்டு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். அம்மா அப்பாவிட்ட அப்படி பேசுறாரு, பிள்ளைகிட்ட வந்து இப்படி பேசுறாரு. அடுத்தது எல்லாம் செய்றாங்க, எல்லாரும் வந்து அங்க திருந்தி சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி செய்யறாங்க. இது வந்து இந்த தெய்வத்தின் குரல், அதுல வந்து ஒரு கதையா வந்து அவரும் சொல்லியிருக்கின்றார்கள். இது கூட ஒரு பாரதி பாட்டு ஒண்ணு, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரே, உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்கா, அப்ப என்ன பவுனா நீ அள்ளி அள்ளி போடு, நிதி குறைந்தவர் காசுகள் தாரு, நான் வந்து ஏழையா அப்படின்ட்டு ஓரணா இரனா இருக்கா, நம்ம இடத்துல பொத்த காலனா நம்ம பார்த்திருப்போம், காலனா அரையனா முக்காலனா ஒரணா ஒரு ரூபா தான் வந்து பார்த்திருப்போம் இல்ல, அந்த காலத்துல நம்ம வாழ்ந்தவங்க. அப்படி காசுகள் இளமின், நிதி குறைந்தவர் காசுகள் இளமின், ஆஹ் அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருள்மின் இல்லைன்னா, உங்ககிட்ட வந்து பொற்கோயும் இல்லை காசும் இல்லை அப்பனா வாய்ச்சொல், இது வந்து ஒரு நல்ல திட்டம் அவங்க செல்றாங்க, திருமந்திர வகுப்பு நடக்குது, நல்ல அதுக்கு வகுப்பு, அதுக்கு போய் நீங்க வந்து சேருங்க, அந்த மாதிரி அங்க ஒரு நல்ல சொற்பொழிவா நடக்குது, இந்த கோயில வந்து நிறைய வந்து தொண்டுகள்லாம் நடக்குது, அந்த கோயில் பணிக்கு நீங்க செய்யலாம், அந்த மாதிரி வாயுரை. அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், வாய்ச்சொல்லை நீங்க அருளுங்கள், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், உடம்புல தெம்பு இருக்கா, அப்ப நீ வந்து உழைப்பை வந்து கொடு என்று பாரதியும் வந்து அந்த மாதிரி சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அது எல்லாவற்றையும் கடந்த இறைவன், அது பகுத்தறிவு படைத்த அந்த மக்கள், அந்த பகுத்தறிவு இல்லாத இந்த பசு, அது எல்லாத்துக்கும் கொடுப்பதுதான் அறம் என்று இந்த பாடல்ல வந்து தொகுத்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நீ என்ன செய்யணும், அது என்கிட்ட பொருள் இல்லை அப்படி அறம் செய்யாததற்கு நீ காரணம் சொல்லக்கூடாது. ஏடா உங்ககிட்ட பொருள் இல்லாட்டம் என்ன பண்ணலாம், பச்சிலை இருக்கு, புல் இருக்கு, அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். இறைவனுக்கு வந்து அந்த பச்சிலையை வந்து சூட்ட வேண்டும், அந்த பசுவுக்கு வாயுரை கொடுக்க வேண்டும், அது மற்றவருக்கு ஒரு கைப்பிடி உணவை இட வேண்டும், எல்லோருக்கும் இனியதை
நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மனோ வாக்கு காயம் மூன்றாலும் நீங்கள் நல்லதை செய்வதுதான் அறம். இதான் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒல்லும் வகையால் உன்னால என்னென்ன வகையெல்லாம் முடியுதோ அந்த மாதிரி அறவினை அந்த அறத்தை ஓவாதே இடைவிடாமல் செல்லும் வாயெல்லாம் செயல். எங்கெங்க போறியோ அந்த எல்லா இடத்திலும் செய்வதுதான் தர்மம் என்று இந்த திருக்குறளையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 3வது திருப்பாடல். அற்று நின்றார் உண்ணும் ஓனே அரண் என்னும் கற்றன போதம் கமல்பவர் மானிடர் உற்று நின்றாங்கொரு கூவர் குலத்தினில் பற்றி வந்துண்ணும் பயனறியாரே. இந்த பாட்டுல திரண்ட கருத்து என்ன அப்படின்னா, சிவஞானிகளுக்கு உணவளிப்பதுதான் சிறந்த தர்மம், மற்றதெல்லாம் அதை விட தாழ்ந்த தர்மம் தான் என்றது. முதல் வரிக்கு போலாம். அற்று நின்றார் உண்ணும். அற்றுனா அந்த இருவகை பற்றும், நான் என்னும் அகப்பற்று, எனது என்னும் புறப்பற்று. யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவான் என்று மாணிக்கா சொல்வார்கள். அந்த நான் எனது என்ற அகப்பற்று புறப்பற்று என்ற இருவகை பற்றும் நின்று உண்ணுகின்ற அந்த சிவஞானியர்கள், அந்த ஊனே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவுதான் அரண் என்னும், அதுதான் அரண் என்று சிவஞான நூல்கள் ஆகம நாள்கள் வந்து கூறும். கற்றன போதம் கமல்பவ மானிடர். அந்த மாதிரி கல்வி அறிவாகிய அந்த கருவி ஞானம் அது மனம் வீசக்கூடிய அந்த மானிடர்கள் என்ன சொல்றது? உற்று நின்று ஆங்கோவர் கூவர் குலத்தினில். கூவம் என்பது கிணற்றை வந்து குறிக்கும். எனவே உற்று நின்று ஆங்குவர், பொருந்தி நின்று அந்த கிணற்றங்கரையிலும் அந்த குலத்திலும் என்ன செய்யணும்? பற்றி வந்துன்னும் பயனறிவாரே. இந்த சிவஞானிகள் எங்கெங்கயோ இருப்பாங்க, அவங்கள தேடி வந்து அவங்க சாப்பிடணும் இல்லையா, சாப்பிட்றப்ப கை கழுவணும், அவங்க வந்து அனுஷ்டானம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு தண்ணி தானே முக்கியமா வேணும். தண்ணி உள்ள இடமா பார்த்து, தண்ணி உள்ள இடம் அந்த காலத்துல வந்து கிணறும் குளமும் தான் அதிகமா இருந்தது. எனவே இந்த கிணற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலும் சிவஞானிகளை கொண்டு வந்து பற்றி வந்து அவர்களை கொண்டு வந்து உண்ணும் பயன் அறியவார்களே. அந்த மாதிரி நீ சாப்பாடு போட்டனா அதனால உனக்கு சிவலோகமே கிடைக்கும். அது நீ சிவஞானிக்கு கொடுக்கல அப்படின்னா உனக்கு அந்த பயன் வந்து கிடைக்காது. எனவே சிவஞானம் கற்றவர்கள், சிவஞானம் கமல்பவர்கள் ஆகிய அந்த சிவஞானிகள், அவர்கள் சிவஞான் நிறைந்த இந்த குளம்ங்கிறது இது ஞான குளம். அது வந்து ஞான கிணறு. அந்த ஞான கிணற்றையும் ஞான குலத்தையும் ஒப்பவர்கள் அந்த சிவஞானிகள். நீ அவர்களை சார்ந்து வாழும் பயனை அறிய வேண்டும். அவர்களை சார்ந்து வாழ்ந்தால், ஏன்னா ஆன்மா வந்து சார்ந்தது ஒன்றும் இல்லையா, நீ சிவத்தை சார்ந்தால் சிவமாவாய், நீ பாசத்தை சார்ந்தால் ஆணவம் கண்மை சார்ந்தால் நீ பாசத்தின் வசமாவாய். எனவே நீ என்ன செய்யணும்? சிவஞானிகளை நீ சார்ந்து வாழ வேண்டும் என்ற கருத்துக்காக தான் அவர் வந்து அந்த குலத்தையும் கிணற்றையும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நீ சாப்பாடு போடுவதுதான் அரண் என்று இந்த நூல்கள்லாம் சொன்னோம். ஆனா நீ என்ன செய்யணும்? சிவஞானிகளுக்கு கொடுப்பதின் பயனை பற்றி இந்த சிவஞான நூல்கள் தான் வந்து சொல்லும். இதான் நம்முடைய திருத்தொண்டர் புராணத்துல இளையான்குடி மாறர் கொண்டு வந்து மனை புகந்து குலாவாதம் விளக்கியே அப்படி எப்படி வந்து அந்த அடியார்களை அவர் போற்ற வேண்டும், இந்த உண்டிகள் 4 வகை அறுசுவை என்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எனவே அறம் செய்வதுனா என்ன? அது சிவனடியாருக்கு செஞ்சோறு ஒரு கைப்பிடி அளவு உணவளித்துதான் சிறந்த அறம். அதை வந்து சிவஞான கல்வி பெற்றவர்கள் தான் அதனை பயனை அறிவார்கள். இந்த சிவஞான கல்வி ஆகம கல்வி இல்லாதவர்கள் அதன் பயனை அறிய மாட்டார்கள். எனவே உனக்கு திருவுடல் ஞானம் கிடைத்தால்தான் நீ சிவஞானியருக்கு ஈந்து நீ செம்பொருளாகிய சிவத்தை அடைவாய். நீ மற்ற ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுக்கு பயன் உண்டு, அது வந்து பசு புண்ணியமாக மாறும். இந்த மாதிரி சிவஞானிகளுக்கு கொடுத்தால் அது வந்து உனக்கு பதிப்புண்ணியமாக மாறி உனக்கு வந்து வீட்டின்பத்தை, முத்திலோகத்தை, சிவலோகத்தை குறிக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இதற்கு இன்னொரு பொருளை வந்து சொல்லியிருக்கின்றார். வந்து அருணையுடைய என்ன சொன்னா, அது அற்று நின்றுனா அது பொருள் இல்லாத அந்த வறியவர்கள், அவர்கள் என்ன செய்யணும்? பொருள் உடையவர்கள் கொடுக்கின்ற அந்த உணவு அது வந்து யார் கொடுக்கின்றார்களோ அது அறமாகி நிலை பெறும். இல்லாதவருக்கு ஒன்றை கொடுப்பது, அது கொடுப்பதுதான் உண்மையான அறம். அது வந்து நூல்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை செய்தால் உன்னுடைய என்ன செய்யும்? அறிவு வந்து மனம் பெறும். நீ வந்து மக்களாக மனம் பெறுவாய், மக்களாக மதிக்கப்பெறுவாய். அந்த போதம் என்பது ஞானம். இந்த கட்டண போதம்னா நீ படித்த அந்த அறிவு என்ன? அது
ஒன்றுமில்லாத வறியவர்க்கு ஈவதுதான் ஈகை, மற்றதெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து என்று குறள் சொன்னது போல் நீ அறிந்து கொண்டாய் அல்லவா? அதை நீ செயலில் செய்தாய், நீ ஒரு மனிதனாக மக்களாக மதிக்கப்படுவாய். ஆனா அந்த அறிவை பெற்றும் சிலர் என்ன செய்வார் என்றால், அவருக்கு நீர் வேட்கை வந்து விடுது, தாகம் வந்து விடுகின்றது. அதே மாதிரி தாகம் இருந்ததுன்னா பக்கத்துல கடல் இருக்கு, கடலை நோக்கி செல்ல மாட்டார்கள். கடல்ல வந்து நிறைய தண்ணி இருந்தாலும் அது தாகத்துக்கு பயன்படாது. ஏன்னா அது வந்து உப்பு நீர். எனவே அவர்கள் பெரிய நீர்நிலையாக அந்த கடலை நீக்கி செல்லாமல் அவர் என்ன செய்வார்கள், அந்த சிறிய கிணறு குளங்களை தேடி சென்று உண்பார்கள். ஏன்னா அங்கதான் அவர்களுக்கு நன்னீர் கிடைப்பது. தான் அறிந்தாரின் செல்வத்து பயன் ஈதலே என்று நம்முடைய புறநானூர்லயும் சொல்லப்படுவோம். நம்ம திருக்குறள் ஏற்கனவே சொன்னபடி வரியார் கொண்டு ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து என்று சொல்கின்றார்கள். அது கூவல் குளத்தில், கூவல் என்பது அது கிணற்று நீரை வந்து குடிக்கும். கடல் நீர் பெரிதாக இருக்கின்றது, ஆனால் நீர்வெட்கையை வந்து தணிக்காது. எனவே நீர்வெட்கையுடைய மக்கள் வந்து அங்கு செல்ல மாட்டார்கள். இது என்ன கருத்தை குறிக்குது? ஒருத்தர்கிட்ட பெரிய செல்வம் இருக்கு, ஒரு கோடி கோடியா பணம் வச்சிருக்கான், ஆனா அவன் என்ன செய்வான், சாப்பிட்ட கையை கூட உதற மாட்டான். இந்த காக்கா வந்து தின்னுடும் அப்படின்ட்டு சாப்பிட்ட கையை கூட உதற மாட்டான். அந்த மாதிரி பெருஞ்செல்வர் உடையானும் அவன் வந்து ஈய மாட்டான். அவங்ககிட்ட போய் யாரும் வந்து இறப்பதற்காக செல்ல மாட்டார்கள். அவர்கள் வந்து கடல் நீரை போன்றவர்கள். ஆனா சில பேர் கொஞ்சோண்டு தான் காசு வச்சிருப்பான், இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து தான தர்மம் செய்வான். அவன் வந்து இந்த கிணத்து போல குளம் போல சின்னதா இருந்தாலும் அவங்கிட்ட போனா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த பணம் கிடைக்கும், பயன் கிடைக்கும் என்று அந்த நீர்வெட்கையுடையவர்கள் அங்கு செல்வார்கள். இதன் வந்து யாரு வந்து கொடுக்கின்றார்களோ, யாரு வந்து ஈகின்றார்களோ அவர்களிடத்துல அந்த இரவலர்களும் புலவர்களும் வந்து செல்வார்கள். அதனால அவருக்கு அந்த செல்வன் தான் என்ன செய்வார், கொஞ்சோடு தான் செல்வம் இருக்கு, அந்த சிறிய செல்வர் தான் புகழும் அறமும் செய்து அந்த செல்வத்துக்கு உண்டான பயனை ஒப்பிடுவார்கள். எனவே ஈகை உடையவன் ஆக வேண்டும் என்ற அந்த கருத்தை தான் கடைசியில சொல்லியிருக்கிறார். பற்றி வந்து உண்ணும் பயன் அறிவாரே, இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பற்றை வந்து சொல்லிக்கின்றார்கள். இத புறப்பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுல என்ன சொல்லிருக்கா இதே கருத்தை சொல்ற. ஏன்னா தென்னீர் பரப்பின் இமிழ் திரை பெருங்கல், ஒரு பெரிய கடல் இருக்கு, உன்னார் ஆகுவ நீர் வேட்டாரே, உனக்கு நீர் வேட்கை இருக்கின்றது, தாகம் இருக்கின்றது, ஆனா அங்க போய் தண்ணி குடிக்க மாட்டேன். ஆவும் மாவும் சென்றுண கலங்கி சேரோடு பட்ட சிறுமைத்தாயினும், ஆ என்பது அந்த பசுவை குறிக்கும், மா என்பது அந்த விலங்குகளை வந்து குறிக்கும். எனவே இந்த பசுக்களும் அந்த விலங்குகளும் சென்று கலங்கி சேரோடு பட்ட சேற்று நிலா இருக்குது, ஆனா உன்னீர் மடங்கின் அதற்பளவாகும், அங்கதான் ஆடு மாடு காக்கா குருவி எல்லாமே போய் தண்ணி குடிக்கும் என்ற கருத்தை வந்து இந்த புறப்பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கிட்ட அறிவு இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும், செல்வத்தின் பயன் அறம் செய்வதே என்று அறிந்து அதை நீ கடைபிடிக்க வேண்டும். கற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தகன்னு சொல்றாரு இல்லையா, நம்ம படிச்சது எப்படி அது மாதிரி நிற்க வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து நம்ம திருத்தொண்டர் புராணத்துல வந்து இந்த அன்னதானத்தின் சிறப்பை பல இடங்கள் நம்ம பார்த்திருக்கலாம். அடுத்த திருப்பாடல். அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர் தழுக்கிய நாளில் தருமமும் செய்யீர் விழித்திருந்தென் செய்வீர் வெம்மை பறந்து விழிக்க வந்தென் செய்வீர் ஏழை நெஞ்சீரே. உங்ககிட்ட கையில காசு இருக்கு, ஆனா நெஞ்சு வந்து ஏழையா இருக்கு. உன் மனசுல வந்து தானம் தர்மங்கிற அந்த எண்ணம் இல்லை, அதனால மனசு வந்து நெஞ்ச வந்து ஏழையா இருக்கு. அப்பேற்பட்ட உனக்கு இறங்கி நீ வந்து அறம் செய்ய வேண்டும் என்று அவர் வந்து உபதேசம் செய்கின்றார். அதுதான் இதை திரண்ட கருத்து. வந்து ஏழை நெஞ்சீரே, ஏழைன்னா அறிவுல நீ ஏழையா இருக்க. எனவே அறிவற்ற மனமுடைய அந்த ஏழைகளே அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையில், இந்த உயிரை அனாதியே பற்றி நிற்கின்ற அந்த ஆணவ மலத்தை கழுவி நீங்கள் அறிவை நிறையீர். ஆன்மா வந்து அறிவுடைய பொருள் இல்லையா, இந்த சித்தறிவை வந்து படிப்படியாக பேரறிவாக நீ கிடைத்துக் கொள்ள வேண்டும். தருக்கிய நாளில் தர்மமும் செய்யீர். உங்ககிட்ட கல்வி இருக்கு, செல்வம் இருக்கு, இந்த கல்வியின் மூலம் செல்வம் நீ மேலும் மேலும் நீ ஈட்டிக்கிட்டே போற, ஈட்டிக்கிட்டே போனதை நீ வந்து அறம் செய்ய மாட்டேங்கிற. உங்ககிட்ட கல்வி இருந்தும் செல்வம் இருந்தும் அந்த படிப்பை இன்னும் ஒருத்தருக்கு நீ சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிற, அந்த செல்வத்தை கொண்டு நீ மற்றவங்களுக்கு வந்து அறமும் செய்ய மாட்டேங்கிற. எனவே கல்வி செல்வம் இருந்த நாளில் அந்த அறங்களை செய்யாமல் நீ இருக்கின்றாய். விழித்திருந்து என் செய்வீர், நீ வந்து வாழா விழித்து கொண்டிருந்து என்ன பயன், இந்த உலகத்துல நீ வாழ்ந்துகிட்டு தான் இருக்க, நீ ஜாக்கிரத்தில் இருக்கின்ற விழிப்புணில தான் இருக்க, இருந்து என்ன பயன், வெம்மை பறந்து இழிக்க அன்று என் செய்வீர்.
நீங்கள் செய்துள்ள அந்த தீவினைகளுக்காக அந்த வெம்மையான கொடிய காலன் வந்து உங்களை பற்றும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களை நரகத்திற்கு தள்ளும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லிக்கிறார். அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர். அந்த ஆன்மா வந்து அறிவு பொருள் தான். ஆனா அந்த அறிவை வந்து ஒண்ணு மறைச்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து இந்த ஆணவ மலம். அந்த அறிவாகிய மணியை, அந்த ஒளியுடைய மணியை இந்த ஆணவமாகிய மலம் வந்து மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அதன் வியாபகத்தை தடுத்து நிற்கின்றது. எனவே நீ என்ன செய்யணும்? அந்த ஆணவ மலத்தை நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய அறிவு வந்து பேரறிவாக நிறையும். உன்னுடைய வியாபக தன்மையை நீ அறிவாய். தருக்கிய நாளில் தர்மம் செய்யும். நான் வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கேன், இத்தனை பேரை நான் காப்பாத்திருக்கேன், கோடிக்கணக்காக நான் சம்பாதிச்சிருக்கிறேன், இந்த படிப்பு மூலமா செலவத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் செய்யாமல் இருக்கின்றாய். அப்ப என்ன செய்வேன்? திரும்ப கைத்தொண்டாம் பொழுதே கரவாத அறம் செய்வேன். உன் கையில காசு இருக்கிறப்ப நினைச்சு மறைக்காம நீ தர்மம் செய்ய வேண்டும், அறம் செய்ய வேண்டும் என்று சொல்ற. இப்ப விழித்திருந்து என் செய்வேன். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அவனும் பதில் சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஏன்டா அப்படி முழிக்கிற அப்படின்னு சொல்றது போல, நீ வந்து கடமை தவறிவிட்டாய், அறத்தை செய்ய தவறிவிட்டாய். பிறகு நீ கண் விழித்து பயன் என்ன? நீ ஜாக்கிரதை நிலைதான் இருக்க, விழிப்பு நிலைதான் இருக்க. இருந்தாலும் நீ எப்படி இருக்கிற? அந்த ஆணவமனமாக இருள் என்று நீ அந்த ஆணவ உறக்கத்திலே நீ இருக்கின்றால், அப்போது வெம்மையாகிய அந்த தீய வினை, உன்னை சுடக்கூடிய தீய வினை அல்லது உன்னை சுடக்கூடிய அந்த சாக்காடு அது வரும்போது நீ என்ன செய்வாய்? நீ இந்த மாதிரி அறிவுல ஏழையா இருக்கப்பா. இந்த அறிவின் பயன் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களையும் வந்து உயிர்கள் என்று மதித்து அதற்கு நீ அறத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கிறார்கள். இனிமே அறியாமை வயப்பட்ட அந்த மனத்தை உடையவர்களே, நீங்க வந்து செல்வத்து பயன் ஈதலே என்று அந்த அறியும் அறிவை நீங்கள் அதை எது மறைத்து நிற்கின்றது? அந்த அறியாமைக ஆணவம் வந்து மறைத்திருக்கின்றது. முக்கிய காசு இருக்கு, அந்த காசு கொடுத்துதான் அதுதான் அறம், செல்வத்து பயன் ஈதல்னு உனக்கு தெரியும். ஆனா அந்த அறிவை வந்து அறியாமை ஆகிய அந்த ஆணவம் அடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா அவங்ககிட்ட வந்து நல்லூர் இணக்கம், இந்த சத்சங்கம் இல்லை. சத்சங்கத்துல சேர்ந்துன்னா சில பேர் பேசுறதை கேட்டு நான் ஒரு 10 ரூபா கொடுத்தப்ப எனக்கு 100 ரூபா திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதை கேட்டு அவனுடைய அறியாமை வந்து நீங்கும். எனவே செல்வம் இருக்கின்ற காலத்திலே என்ன செய்வார்? தருக்கு நின்று நான் வந்து கோடீஸ்வரன் என்று சொல்லி அறத்தை செய்யாமல் இருக்கின்றார். அந்த மாதிரி அந்த செல்வத்தை நீ காத்து என்ன பயன் அடைய போகின்றார்? அந்த கூட்டோன் வந்து கோபம் கொண்டு கண்ணில் தீப்பொறி பொறுக்க உண்மை பாச கயிற்றால் கட்டி இழுத்தும் போது நீ என்ன செய்வாய்? அவன்கிட்ட காசு கொடுத்து தப்பிக்க முடியுமா? யமதர்மனே இந்த நீ ஒரு கொடை வச்சுக்க, விட்டுட்டு விட்டுடுவானா? அவன் வந்து விடமாட்டான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 5வது பாடல். தன்மை அறியாது தாம் நமர் எண்ணாதிங்கு இன்மை அறியாது இலையிரண்டோராது வன்மையில் வந்திடம் கூற்றம் வரும் முன்னம் தன்மமும் நல்ல தவம் செய்யும் நீரே. அதை நீ செத்து போறதுக்கு முந்தி, நீ வந்து கால்னு வருவதற்கு முந்தி நீ அறம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை அந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். இது வன்மையில் வந்திடம் கூற்றம் வரும் முன்னம், அந்த 3வது வழியை எடுத்துங்க. வன்மையில் வந்திடம் கூற்றம், அந்த கூற்றமாகிய அந்த யமன் வந்து யாராலும் தடுக்க முடியாத அந்த ஆற்றலோடு வருவான். அந்த மாதிரி கூற்றம் அது வரும் முன்னம் தன்மையும் நல்ல தவம் செய்யும் நேரே. அப்ப நீ என்ன செய்யணும்? இவர் வந்து இன்னார் இனமுறையர் என்று தன்னை அறியாது, நான் வந்து ஆன்மா என்று அறியாது என்ன செய்ய கொண்டு போகப்படுகின்ற தான் நல்லன் என்று எண்ணாது இவ்வுலகத்து மற்றவருக்கு உள்ள அந்த வறுமையையும் ஆராயாது, இளமை அறியாது இளையார் என்று ஓராது, அந்த மாதிரி உலகத்திற்கு வறுமையை ஆராயாது ஆண்டில் இளையவன் என்று யோசியாது நீங்கள் என்ன செய்யணும்? கூற்றம் வரும் முன்னும் சிலத்தில் சிறந்த நல்ல தவத்தை செய்யுங்கள். நல்ல தவம் செய்யும் நேரே. தவம் என்பது சரியை கிரியை யோகம், அதை செஞ்சா நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும். கோவாய் முடுகி கூட்டம் வந்தேனை குமைப்பது முன் பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொழித்துவை என்று சத்தியமுற்றத்துல வந்து அப்படி பெருமானுவாங்க. இந்த கூட்டம் வருவதற்கு முன்பு கோவாய் முடுகி, கோவத்தோட வருவான். முடுகி வந்து கூட்டுவன் வந்து குமைப்பது முன் பூவார் அடிசுவடு என் தலைமையில் பொறித்துவை என்று சத்தியமுற்றத்துல வேண்டுவாரு. அவருக்கு வந்து நல்லூர்ல வந்து பெருமான் நடைந்தடிய திருவடி என் தலைமையில் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாறே என்று அந்த இதையும் பார்த்திருக்கோம். அதுல வந்து கோவாய் முடுகி கூற்றம் வந்து அந்த கூட்டவன் வந்து கோபத்தோட வருவான்.
விரைந்து வருவான். அவன் வந்து என்னை பிடிச்சிட்டு போறதுக்கு முந்தி வந்து எனக்கு என்ன செய்யணும், எனக்கு திருவிடை தீட்சை நீ கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் என்ன செய்யணும், என்கிட்ட வந்து இவ்வளவு காசு இருக்குப்பா சிவனே, என்கிட்ட என்ன பண்றோம், சிவன் வந்து யமன் வந்து என்ன செய்யும், என்னை வந்து கொண்டு பிடிச்சி போறதுக்கு முந்தி என் கையில் உள்ள காசெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவுமாறு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்ல வேண்டும். அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அதை பேசுமாமா? பாடம் முடிஞ்சு பாத்துக்கலாமா? துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை, இறந்தான் வழி முதல் இன்பமும் இல்லை, மறந்தான் வழி முதல் வந்திலன் ஈசன், அறந்தான் அறியும் அளவறிவாரே. நான் என்ன செய்யணும், இந்த பாட்டுல என்ன கருத்து சொல்றாரு, உங்ககிட்ட வாழ்நாள் இருக்கிறப்பயே நீ அறம் செய்து பயனடைய வேண்டும் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை. ஒருத்தன் வந்து துறவி ஆயிட்டான் அப்படின்னா துறவிக்கு வந்து எந்த சுற்றமும் இல்லை. மக்கள் விட முடியாத ஒரே சுற்றம் வந்து அந்த தாய்ங்கிற சுற்றம் தான். பட்டத்தாரிலே அந்த தாய்ங்கிற சுற்றத்தை வந்து விட முடியவில்லை. ரமண மகரிஷியும் இந்த தாய்கின்ற பந்தத்தை வந்து விட முடியவில்லை. தாய்ப்பாசம் மட்டும் அவங்களை கட்டி போடுது. ஆனா அவங்க சுத்தமா நினைக்கல, சிவன் கொடுத்து சொந்தமா தான் நினைச்சிருக்காங்க. இறந்தான் வழி முதல் இன்பமும் இல்லை. ஒருத்தன் வந்து இறந்து விட்டால் அவனுக்கு என்ன இன்பம் கிடைக்க போகுது? இறக்கு முன்பு இன்ப துன்பத்தை அனுபவிக்கலாம், இறந்த பிறகு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. எனவே அவனுக்கு இன்பமும் இல்லை. மறந்தான் வழி முதல் வந்திலன் ஈசன். மறந்தான்னா பெருமானை நினைக்க மறந்தான், பெருமானை வந்து பூஜை செய்ய மறந்தான், பெருமானை வந்து தியானிக்க மறந்தான். அவன் வந்து பெருமானை பூஜிக்காமல் தியானிக்காமல் மறந்தவன். அப்பேற்பட்ட பரம்பரையில் என்ன செய்வான், வந்திலன் ஈசன். அப்பேற்பட்ட பரம்பரையில வந்து ஈசன் வந்திட மாட்டான். எனவே அறந்தான் அறியும் அளவறிவாரே. எனவே உங்களுடைய வாழ்நாள் வந்து எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது. வாழ்நாள் முடிவதற்கு முந்தி அறியும் அளவறிவாரே, அறத்தை அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும். எனவே துறந்தான் வழி முதல். எனவே துறந்தவனை, இந்த இல்லறத்தை துறந்தவனை பின்பற்ற தொடங்கும் சந்ததியும் கிடையாது, சுற்றமும் கிடையாது. ஏன்னா எண்ணத்தை துறந்துட்டான் அவன் யான் எனது நான் நினைச்சாதானே அவனுக்கு எனது வரும். ஏன் நானும் இல்லை எனதும் இல்லை. அவன் இருவகைப்பட்டு மற்றதுனால் அவனுக்கு வந்து சந்ததியும் கிடையாது, சுற்றமும் கிடையாது. எனவே இந்த உயிர் வந்து உடம்போடு கூடியிருக்கிற வரையில் தான் நமக்கு இன்பமும் துன்பமும். இந்த உயிர் வந்து உடம்பை விட்டு நீங்கி விட்டால் அவன் வந்து இறந்தவன் ஆகி விடுகின்றான். அந்த இறைவனுக்கு இருந்தவனுக்கு வந்து இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்ற இந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நீ வந்து உண்மையை, அந்த மெய்ப்பொருளை நீ ஆராய்ந்து அறிந்தால் முற்ற துறந்தவனுக்கு சுற்றமும் கிடையாது தொடர்பும் கிடையாது. ஆனா என்ன செய்வான், அவன் இறைவனை வந்து எப்பொழுதும் அவன் மறவாமல் நினைந்து கொண்டே இருப்பான். எனவே அவனுக்கு வந்து கெடுதின்னு எதுவும் வந்து கிடையாது. ஏன்னா இறைவனை நினைஞ்சிருக்கு என்ன கெடுதி, எல்லாத்தையும் வந்து பரம்பொருளா தான் பாக்குறான், எல்லாத்தையும் வந்து சிவமா தான் பாக்குறான். தனக்கு சோறு கொடுப்பவனும் வந்து சிவன் தான், சோறு கொடுக்காம விரட்டி விடுவனும் சிவன் தான். எல்லாமே சிவன் பாக்குறவனுக்கு அவனுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. எனவே அந்த மாதிரி முற்ற துறக்காமல் நீ என்ன செய்கின்றாய், சுற்றத்தோடு கூடி வாழ்கின்றாய். சுற்றத்தோடு கூடி வாழும்போது நீ அறம் செய்யாமல் இருக்கின்றாய், உன்னுடைய வாழ்நாள் முடிந்து விடுகின்றது, நீ இறந்து ஒளிந்து விடுகின்றாய். எனவே நீ அறம் செய்யவில்லை, அதனால் உனக்கு நீ விரும்பிய அந்த இன்பமும் கிடையாது சொர்க்க போகமும் கிடையாது. நீ வாழங்காலத்து இறைவனை வந்து நீ என்ன செய்கிறாய், மறவிந்து விட்டாய். இல்லை இறைவன் வந்து உனக்கு துணை ஆக மாட்டான். நீ நினைத்திருந்தால் இறைவன் வந்து உனக்கு துணையாக இருப்பான். பெருமான் வந்து உன்னோடு நீங்காமல் தான் இருக்கின்றாள். ஆனால் என்ன செய்ய, உனக்கு வந்து தெரியவில்லை, அறியவில்லை. ஏன்னா நீ வந்து இந்த சான்றோரை அறநூல்களை தெரிந்தோரை நீ சாரவில்லை, பெருமான் உன்னோடு இருக்கிறான் என்பதை நீ அறியவில்லை. அதனால என்ன செய்ய, ஓடாதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே, பெருமான் கூட தான் இருக்கான், இருந்து உனக்கு தெரியல. உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா எல்லாத்தையும் எடுக்க நீ புதைச்சு பூதம் மாதிரி காத்துக்கிட்டு இருக்க. அந்த பணத்தை எங்க வச்சுனே உனக்கு மறந்து போயிடுது. ஏன்னா உனக்கு வந்து அந்த செல்வமும் துணைக்கு வராது, இறைவனும் உனக்கு துணைக்கு வர மாட்டான். ஏன்னா நீ நினைக்கல, நீ மறந்துட்ட. எனவே எனக்கு என்ன செய்ய, இம்மை பயன் மறுமை பயன் என்ற 2 பயனும் நீ இழந்து விட்டாய். எனவே நீ என்ன செய்யணும், இல்லறம் துறவரம் என்னும் அந்த இருவகை அறங்களின் தன்மையை அறிந்து அவற்றும் உனக்கு எது இயன்றதோ, உனக்கு வந்து காமக்ரோதம் உட முடிஞ்சது அப்படின்னா நீ துறவரத்துக்கு போ. காமக்ரோதம் உடம்பு இல்லையா, நீ இல்லறத்துல இருந்து மனைவி மக்களோடு சேர்ந்து சுகம் அனுபவித்து நீ வாழ்ந்து உன்னால் இயன்ற இந்த தர்மத்தை வந்து செய் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த திருக்குறள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கொள்ளதான். அறத்தை நோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தை விட சிறந்த செல்வம் வந்து எதுவும் கிடையாது, அந்த அறத்தை மறப்பது போல பெரிய கேடு எதுவும் கிடையாது என்ற பாட்டை வந்து அரண் வழிவட்டத்தில் வந்து
நம்முடைய வள்ளுவர் பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து, தான் தவம் செய்வதாம் செய்தவத்தவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் ஓன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவாரே. நீ என்ன செய்யணும்? நீ வந்து தர்க்கம் செய்யாமல், செருக்கிக் கொள்ளாமல், ஆணவம் கொள்ளாமல் தர்மமும் அறத்தையும் செய்ய வேண்டும் என்று இந்த பாட்டுக்கு வந்து திரண்ட கருத்தாக சொல்லியிருக்கின்றார்கள். மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்களே, நீங்கள் வந்து ஊன் தெய்வமாக உயிர் கொன்ற இந்த உடலையே என்ன செய்கின்றார்கள்? மானையே தெய்வம் என மதிக்கின்ற, என்கிட்ட செல்வம் இருக்கு, நான் தான் இறைவன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நம்ம வந்து மற்றவங்களை வந்து சிவமா பார்க்கலாம், அவன் தன்னை வந்து சிவமா நினைச்சக்கூடாது. இந்த என்கிட்ட உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி குறைபாடுலாம் இருக்கு, இந்த குறைபாடு நீங்கினாதான் நான் வந்து சிவமாக முடியும். சித்தமலம் மறுத்தால் தான் சிவமாக முடியும். சித்தமலம் மறுத்து சிவமாக்கி இறையாண்ட அத்தனை கருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே. சித்தமலம் இருக்கிறது எனக்கு தெரியும், மத்தவங்க வந்து டாக்டர் நல்லா பேசுறாரு, திருமந்திரம் பேசுறாரு, அவர் சிவன் தான் அப்படின்னு மத்தவங்க சொல்லலாம். மத்தவங்க வச்சு அவங்க ஆன்மாவுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும். நான் வந்து என்ன சிவமா வச்சுக்கிட்டோம்னா, என்கிட்ட இவ்வளவு குறைபாடு இருக்கு, இந்த குறைபாடை நீக்க வேண்டும் இல்லையா? இந்த குறைபாடை வந்து நீக்க, என்னையே தெய்வமென மதிக்கும் அந்த மனிதர்களே, செருக்கிக் கொண்டிருக்கின்ற, ஆணவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களே ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லையூர். எனவே இந்த உடலுக்குள்ளதான் தெய்வம் இருக்கு. அந்த தெய்வமாக இருப்பது அந்த உயிர், அந்த மூச்சு காற்றாக உயிர். அதுவே என்ன செய்யும்? அது மூச்சால் தான் இயங்குகின்றது. நம்ம உடம்பு வந்து எதால இயங்குகின்றது? அது பிராணவாயு தான் இயங்குகிறது. நம்ம உடம்பு வந்து முக்கியமா வந்து அந்த மூச்சு காற்று தான். சாப்பாடு இல்லாம வாழ்ந்துடலாம், பல நாட்கள் வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாம ஒரு வாரம் கூட வாழ்ந்துடலாம். ஆனா மூச்சு இல்லாம நம்ம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. எனவே அந்த மூச்சுதான் இயங்குகின்ற பல உயிர்க்கும் என்ன செய்வான்? யமன் வந்து வருவான். நான் தெய்வம் என்று நமன் வருவானே. அப்போது யம தர்மன் நான் தாண்டா உன்னை பிடிக்கிற தெய்வம்னு வருவான். ஆனா என்ன செய்யணும்? அது தான் தவம் செய்வதாம் செய்தவத்து அவ்வழி. முற்பிறவியில் செய்வத்த தவத்தின் பயனாக இப்பிறவியிலும் நாம் தவம் செய்வது. ஏன்னா இது வந்து இறப்பில் தவம் இல்லையா? நான் ஏற்கனவே சரியை கிரிய யோகம் செஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த பயனாக நான் ஏற்கனவே சரியை செஞ்சோம்னா இந்த பிறவிக்கு நான் கிரியை செய்வேன். கிரியில முடிச்சுன்னா அடுத்த யோகம் வந்து செய்வேன். யோகம் செஞ்சா நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும். எனவே இது இறப்பில் தவம். அந்த இறப்பில் தவத்தை, அந்த அறத்தை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கொள்ளலாம். தவமும் தவமுடையார்க்காகும் அவம் அதனை அகுதலார் மேற்கொள்வது. இந்த தவம் வந்து தவமுடையார்க்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றதை கேட்டுக்கலாம். எனவே தவமும் தவமுடையார்க்காகும், தவம் செய்வதற்கான சில குணங்கள் இருக்கின்றன. இந்த காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம்லாம் வந்து இருக்கக்கூடாது. இந்த கொல்லாமையை நீ வந்து பின்பற்ற வேண்டும், மரத்தை வந்து செய்ய வேண்டும். அந்த மாதிரி தன்மை இருந்தாதான் உங்ககிட்ட வந்து தவம் இருக்கும். அது தவமும் தவமுடையார்க்காகும் அவம் அதனை அகுதலார் மேற்கொள்வது. இன்னமும் நீ அசைவத்தை சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்து தவம் செய்யறேன் அப்படின்னா மற்ற உயிரை மதிக்கல. மற்ற உயிர்களே ஆன்மா இருக்கு, அந்த ஆன்மாவுக்கு வந்து சிவன் இருக்கின்றான், அதுவும் வந்து உயிருடைய பொருள், நம்ம போல இன்ப துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பொருள். அந்த மாதிரி நினைக்காம நீ வந்து அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அப்போ உனக்கு வந்து தவம் வந்து கிட்டுமா? தவம் வந்து உனக்கு கிட்டாது. மான் என்பது அது பெருமை. என்னுடைய பெருமை என்ன தெரியுமா? என்னுடைய மகத்துவம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. தன்னையே வந்து சிவமாக வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய அந்த பசுஞானம் பெற்றவர்கள் அதான் மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள். மான் என்பதை பெருமையை வந்து குறிக்கும். அடுத்து 8வது பாடல். திளைக்கும் வினை கடல் தீர்வொரு தோணி இலைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கு மக்கேடில் புகழோன் விளைக்கும் தவமரம் மேற்துணையாமே. திளைக்கும் வினைக்கடல். இந்த வினை எப்படி இருக்கு? நம்ம நிறைய இருக்கு, அந்த கடல் போல இருக்கின்றது. நம்மை வந்து பிறவி கடல் ஆழ்த்தக்கூடிய அந்த இருவினை, நல்வினை தீவினை, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு. எனவே இந்த நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, அது இருள் என்னும் அந்த நரகத்துக்கு தான் வந்து சேர்க்கும், ஆணவத்தில் தான் உனக்கு சேர்க்கும். ஏன்னா அங்க வந்து என்ன
நான் என்பது அழியவில்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு. இந்த இரண்டு புகழ் மட்டும்தான் புகழ் புரிந்த பொருள். பொருள் புரிந்த புகழ் அதனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த போற்றி திருவகள், கீர்த்தி திருவகள், போற்றி திருத்தாண்டகம் அது சொல்லி பெருமானை போற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதான் உண்மையான போற்றி. எனவே நம்மை தீவினையில் ஆழ்த்தக்கூடிய, இருளில் ஆழ்த்தக்கூடிய இருவினையாகிய கடலில் இருந்து தீர்வுறு தோணி, அந்த கரையேறக்கூடிய தோணியாக, தெப்பமாக நமக்கு தோணியாக உண்டு. ஐயா கேக்குறாங்க ஐயா, உங்களுக்கு எல்லாம் கேக்குதுங்களாமா? சரி சரி. சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம். திளைக்கும் திணைக்கடல் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு. எனவே நம்ம துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய இருவினையாகி அந்த பிறவி கடலிலிருந்து கரையோருக்குரிய தோணியாக நமக்கும் நம் சுற்றத்தாருக்கும் இரண்டு வழிகள் உண்டு. இரு வழி உண்டு. நமக்கும் நம் சுற்றத்தாருக்கும் இரண்டு வழிகள் இருக்கின்றன. என்ன? ஒண்ணு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன். கிளை என்பது நம்முடைய சுற்றத்தை கிடைக்கும். கேளாய் நம் கிளை கிளைக்கும் வேடுபடா திருவடியை, அந்த வழிவளத்துல ஞானசம்பந்த பெருமாள் அந்த கிளை என்பது எதை குறிக்குன்னா அந்த உறவை குறிக்கும். கிளைக்கும் தன் உறவுக்கும் தனக்கும் தானாக இந்த ஆன்மாவுக்கும் இரண்டு வழிகள் உண்டன. ஒண்ணு என்ன? அக்கேடில் புகழோன். பெருமானுடைய புகழ்தான் கேடில் புகழ், கேடுபடா திருவடியை என்று சொல்வார்கள் இல்லையா? இந்த கேடுபடா திருவடியுடையவன் தான் கேடில் புகழோன். விளைக்கும் தவம் அறம் மேற்துணையமே. எனவே அந்த அம்பலவாணரை நோக்கி நீ ஆட்டப்படுகின்ற அந்த தவம், சரியை கிரிய யோகம் என்கின்ற அந்த தவமும் அறமும் அவன் சார்பாக இறைவன் கொடுத்தது என்று சொல்லி மற்றவருக்கு செய்யக்கூடிய அந்த அறம், இதைதான் உனக்கு மறுமைக்கு துணையாகும். மேல் துணையாமே, மறுமைக்கு இது துணையாக வரும் என்று கொள்ளுகின்றார். திளைக்கும் வினைக்கடல். இந்த மாதிரி நல்வினை செய்தாலும் சரி, தீவினை செய்தாலும் சரி, அது என்ன செய்யும்? அது பிறவி பெருங்கடல்ல தான் உன்னை திளைக்க வைக்கும். அது என்ன செய்யும்? அது எல்லையின்றி மீண்டும் மீண்டும் அது அலை போல வந்து கொண்டிருப்பதால் அதை வினைக்கடல் என்றான். அந்த வினைக்கடல் என்ன செய்யறால்? அதை இருவினை கயிற்றால் மலக்கல் ஆழ்த்தலின், இந்த மும்மலமாகி அதுல இருவினை கயிற்றால் மலக்கல் ஆழ்த்தலின்ட்டு இது எங்க வரும்னா நம்முடைய அப்பர் பெருமானுடைய திருவள்ளுவர். அப்பர் பெருமானை சமணர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கற்பாறையோடு கட்டி கடல்ல போட்டுருவாங்க. அப்படின்னா அந்த மும்மலக்கல்லில் இருவினை கயிற்றால் அதை கட்டி போடுவார்கள் என்று இந்த பெரிய புராணத்துல சேக்கிரார் சொல்வார்கள். மும்மலக்கல்ல உங்கள் செய்யும். மும்மலக்கல் ஆணவம், கண்மம், மாயை என்பது மும்மலக்கல்ல. அதை இருவினை, நல்வினை, தீவினை என்கின்ற கயிற்றால் மலக்கல் ஆழ்த்தலின், அதை அந்த மலத்துல ஆட்பது என்று பெரிய புராணத்துல சேக்கிலாடும் அதை கயிறாக உருவம் செய்வார். மும்மலக்கல்லில் இருவனை கயிற்றால் என்று சொல்வார்கள். அத கடல் தீர்வுழு தோணி. இந்த கடல்ல இருந்து நீ போகணும்னா என்ன செய்யணும்? உனக்கு தோணி வேணும், தெப்பம் வேணும், படகு வேணும். அந்த மாதிரி கடல்ல இருந்து கரையேறுவதற்கு உரிய தோணி அல்லது தெப்பம் அல்லது
படகாக இருப்பது. அது என்ன? அது இளைப்பு. இளைப்புனா இந்த வினைக்கடலை வந்து நீ கையால் வந்து நீந்த முடியாது. இந்த மாதிரி கையால் நீந்தினால் உனக்கு இளைப்பு தான் வரும். அப்போ உனக்கு என்ன வேணும்? 2 வழி வேண்டும். அந்த 2 வழி என்ன? அது தவமும் அறமும். விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமே. அதுதான் நமக்கு மேல் துணையாக இனி வரக்கூடிய பிறவிக்கு துணையாக வரும் என்று சொல்கின்றார்கள். பெருமான் வந்து அவன்தான் கேடில் புகழோன். பெருமானுக்கு அந்த புகழுக்கு வந்து கேடு கிடையாது, அழிவு கிடையாது. அழிவற்ற புகழை உடையவன் அந்த இறைவன் ஒருவன் தான். மற்றவருடைய புகழ் எல்லாம் அழியக்கூடியது. அதைதான் வந்து அதை பொருள் சேர் புகழ், இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று பரிமேலழகரும் இந்த பாட்டு தான் சொல்வார்கள். எனவே நமக்கும் நமது சுத்தத்திற்கும் வினைக்கடலால் விளைந்த அந்த இளைப்பை போக்கிக் கொள்வதற்கு தோணியாக இருப்பவன் அந்த தோணியப்பனாகிய அந்த சிவபெருமான். அந்த தோணியப்பனை நோக்கி ஏற்றப்படக்கூடிய அந்த அறமும் தவம் அதுதான் வந்து மதிப்புண்ணியமாக மாறி உன்னை மறுமைக்கு வந்து கரை சேர்க்கும் என்று இந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இன்னொரு பொருள் என்ன சொல்றேன்னா, அருணையுடைய வந்து வேற ஒரு பொருள் சொல்றார். அறம் செய்வதற்கு வந்து 2 வழிகள் இருக்கின்றன. ஒண்ணு வந்து இளர நிலை, இரண்டாவது வந்து துறவற நிலை. அவற்றுள் அழிதல் இல்லாத நின்ற நிலவும் புகழை உடையவன் அவன் வந்து துறவற மார்க்கத்தில் சேர்ந்த அவன் தனக்கும் தன் சுற்றத்திற்கும் பயன் விளையுமாறு என்ன செய்வான்? தவம் செய்வான். அந்த மாதிரி தவம் செய்தால் இந்த உயிர் என்ன செய்யும்? அது கரை காண மாட்டாது அழிந்து நிற்கின்ற அந்த வினையாகிய கடலை நீந்துவதற்கு அது தோணியாக மாறும். அப்போது பிறந்தும் இறந்தும் உழலும் இழைப்பினை நீக்கும். ஆனா இல்லறத்தில் நின்று நீ செய்யும் விருந்தோம்பல் அது என்ன செய்யும்? அது உனக்கு மறுமைக்கு மறுபிறவிக்கு துணையாக வரும். நீ துறவரத்துக்கு போனா உனக்கு மறுபிறவி கிடையாது. இல்லறத்தில் இருந்தா அது மறுமைக்கு வந்து உனக்கு துணையாக வரும் என்ற கருத்தை வந்து சொல்வார்கள். அதே மாதிரி திருக்குறள் வந்து என்ன சொல்வார்னா, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இவன் வந்து நல்லவன், இவன் வந்து நல்லது இல்லாதவன், கெட்டவன் என்பது அவரவர் எச்சத்தால் வந்து காணப்படும். அவனுக்கு பின்னாடி எது எஞ்சி இருக்கின்றதோ அதுதான் வந்து எச்சம் என்று கூறப்படும். இதற்கு வந்து ஒரு சிறிய கதை இருக்கு. இது என்ன, இதற்கு வந்து ஒரு சிறிய உரை வந்து எழுதியிருப்பார். இவன் வந்து தக்கவன் தகவலவன் என்பது அவனுடைய மக்களால் காணப்படும், அவன் பெற்ற மக்களால் வந்து காணப்படும் என்று சின்ன உரை ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு மேல்நாட்டு அறிஞர் வந்து ஒரு தமிழ் புலவர்கிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு இருக்காரு. தமிழ் புலவர் பாடம் படிச்ச உடனே அவர் வந்து பொருள் சொல்றார், இவன் வந்து நல்லவன், இவன் வந்து கெட்டவன் என்பது அவன் பெற்ற மக்களால் வந்து காணப்படும் என்று பொருள் சொல்றார். அவர் இப்பதான் வந்து இலக்கணம் இலக்கியம் கற்றுக்கிட்டு இருக்காரு. தக்கார் தகவலர் என்பது அவரவர் மக்களால் காணப்படும் என்று அவர் வந்து திருத்தி விடுகின்றார். ஏன்னா மக்கள்னாலே பொருள் சொல்ற இந்த எச்சத்தை வந்து மக்களால் காணப்படும்னு திருத்தி கொண்டு போய் அவருடைய ஆசிரியர்கிட்ட வந்து காமிக்கிறாரு. ஆசிரியர் வந்து இது மாதிரி நீ எத்தனை எழுதி வச்சிருக்கேங்கிறாரு. இது மாதிரி அது ஒண்ணுதான் எழுதிருக்கீங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் நிறைய எழுதுவேன், இல்லை நான் ஒரு பதிப்பே போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை வாங்கி கிழிச்சு போட்டு அவர் சொல்றாரு, இவன் வந்து நல்லவன், இவன் வந்து கெட்டவன் என்பது அவரவர் எச்சத்தால், எச்சம் என்பது அவனுக்கு பிறகு வந்து எது எஞ்சி நிற்கின்றதோ அதுதான் வந்து எச்சம் என்று. எச்சம் என கிடைக்கின்றதை அறிவேன், அச்சோ எங்கள் அரணே அரு மருந்தே எனது அமுதே என்று மாணிக்கவாசன் பாடு. எனக்கு பின்னாடி என்ன எச்சம் இருக்கிறது என்று நான் அறியேன்னு அந்த மாதிரி பாடுவார் இல்லையா. தனக்கு பின்னால எது எஞ்சி இருக்கின்றதோ அதுதான் எச்சம். எனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் வந்து ஒரு நல்லவன் கேட்டான், அவன் நல்லவன் வந்து அவன் செத்து போறான். செத்து போறப்ப அவன் பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அப்ப வீட்டுல வந்து அவன் மாவன் வந்து குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுருக்கான். அப்ப என்ன சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட தகப்பனு போய் எப்பேற்பட்ட புள்ள வந்து பிறந்துக்கு பாருப்பா அப்படின்னு வந்து அது சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு இப்படி எஞ்சி இருப்பது அவனுடைய மகன். இவன் வந்து ஒரு குடிகாரன் வந்து செத்து போயிட்டான். குடிகாரன் வந்து செத்து போயிட்டான்னு அவன் புள்ள அவன் வீட்டுல வந்து திருவாசம் படிச்சுக்கிட்டான். அப்ப பாருப்பா எப்பேற்பட்ட குடிகாரனுக்கு எப்பேற்பட்ட புள்ள வந்து பிறந்துக்குப்பா அப்படி அது வந்து எச்சமாக சொல்வார்கள். ஏன்னா அவனுக்கு செத்ததுக்கு பிறகு எது எதெல்லாம் மெஞ்சி இருக்கின்றதோ அதுதான் எச்சம். எனவே இவன் வந்து இவன் தக்கான் இவன் தகவலன் என்பது அவனுக்கு பின்னால் எது எஞ்சி இருக்கின்றதோ அதனால் காணப்படும் என்ற கருத்தை வந்து அந்த சொல்வார்கள். அதே மாதிரி ஒருத்தன் வந்து புருஷங்காரம் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறான், பொண்டாட்டி வந்து மறிக்கிறான். இப்படி பொண்டாட்டி வந்து ஒரு கோயிலுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறா, புருஷங்காரம் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு மறிக்கிறான். அதே மாதிரி கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் என்று கெடும். ஒரு சிவகாரியத்துக்காக கொடுக்குறப்ப அதை ஒருத்தன் தடுத்தான் அப்படின்னா அவனுடைய சுற்றம் வந்து உண்பதற்கு சாப்பாடு இல்லாமையும்
அது உடுப்பதற்கு துணி இல்லாமலும் அது கஷ்டப்படும் என்று திருவள்ளுவரும் சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அடுத்து 258வது 9வது பாடல். பற்றதுவாய் நின்ற பற்றினை பார்மிசை அற்றம் முறையான் அறநெறி கல்லது முற்றங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை மற்றனல் வைத்த பலி கொள்ளுமாறே. இது அறம் ஒன்றுதான் இம்மைக்கும் மறுமைக்கும் துணை என்பதை இந்த பாட்டுல திரண்ட கருத்தாக சொல்லியிருக்கின்றார்கள். பற்றதுவாய் நின்ற பற்றினை, எல்லா உயிர்களுக்கும் பட்டுக்கோடாக இருப்பது அது அது பற்றற்றான் பற்றாகிய அந்த இறைவனது திருவடி. எனவே பற்றதுவாய் நின்ற பற்று என்பது இறைவனுடைய திருவடி. எல்லா உயிர்களுக்கும் பட்டுக்கோடாக இருப்பது இறைவனது திருவடி. அதை அற்றம் முறையான் அறநெறிக்கு அல்லது, அற்ற முறையானா அடுத்தவங்களை குறை சொல்லாதவன், குற்றம் சொல்லாதவன், உலகில் யாரையும் குற்றம் சொல்லாதவனாக இருந்து அறநெறியில் நிற்பவன். அவன் என்ன செய்யணும், அறநெறியில் நில்லாமல் அறம் ஒன்றி உங்களால் இயன்ற ஒன்றை உதவியதான் மறுமைக்கு துணையாகும். அற்றம் முறையான் அறநெறிக்களது குற்றங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை மற்றன்னல் வைத்த பலி கொள்ளுமாறே. திருவடியை பெற்றுக்கொள்ள வேண்டும், யாரையும் குறை சொல்லாமல் இருக்க வேண்டும், அறநிலையில் இருக்க வேண்டும், அறத்தில் ஒன்றி உங்களால் இயன்ற ஒன்றை கொடுப்பதுதான் மறுமைக்கு துணையாகும். இதுதான் இறைவன் அருளிய உபாயமாகிய வழி. இதை நீங்கள் அறிந்து கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லுகின்றார்கள். எனவே பற்று அதுவாய் நின்று, இனி ஆன்மாவுக்குன்னு தனி சுதந்திரம் கிடையாது. என்ன செய்யும், அது ஒன்னை என்ன செய்யும், அது ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கும். கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமலமே. இந்த கொடி என்ன செய்யுது, ஏதாவது தனிமைதான் நிற்கும், சார்ந்துதான் நிற்க முடியும். கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமலமே என்று மாணிக்கவாசரும் சொல்வார். எனவே இந்த ஆன்மா என்ன செய்யும், அது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் நிற்கும். பற்றுன்னு என்ன எதை பற்றணும், சிவத்தை தான் நீ பற்ற வேண்டும், பாசத்தை பற்றக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், மற்றவங்க கிட்ட நிறைய குற்றம் இருக்கும், குறை இருக்கும். என்கிட்டயே நிறைய குறை குற்றம் இருக்கு, என் குறை குற்றத்தை நான் பார்க்காம அடுத்தவங்க குறைய நான் பாக்குறேன். இனிமே மற்றவங்க குற்றத்தை பார்த்தா என்ன செய்யும், என் மனசு விகாரப்படும். இவன் எனக்கு வேண்டியவன், இவனுக்கு வேண்டாதவன் என்கின்ற அந்த பேதம் வரும். எனவே யார்கிட்டையும் எந்த குற்றமும் பார்க்க கூடாது. மற்றவங்க கிட்ட குற்றத்தை பார்க்கனா, இந்த குற்றம் யார்கிட்ட இருக்கு, என்கிட்டதான் இருக்கு. அடுத்தவங்க கிட்ட குற்றம் தெரியுதுன்னா இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்கன்னா, துரியோதனும் தர்மனும் சேர்ந்து நீங்க என்ன செய்யணும், ராஜாவா முடிச்சு விடுறதுக்கு முந்தி நீங்க நகர்வலம் வரணும், நீங்க 2 பேரும் சேர்ந்தே தான் போகணும், சேர்ந்தே போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், யார் யார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்க சொல்லணும் அப்படின்னு பீஷ்மர் சொல்லுவார். மாதிரி தர்மனும் துரியோதனும் சேர்ந்தே போவாங்க. சேர்ந்தே போறப்ப போயிட்டு பீஷ்மர்ட்ட வருவாங்க. வர்றப்ப இப்ப துரியோதன் கேட்பாரு, இல்லப்பா யாராவது நல்லவங்க தென்பட்டாங்களா? அப்ப உலகத்துல ஒருத்தன் கூட நல்லது இல்லை, எல்லா பையனும் கெட்ட பயிலா தான் இருக்கான், எவனும் வஞ்சனை செய்யறவன் தான் இருக்கான், குடிக்கடியா தான் இருக்கான் அப்படின்ட்டு துரியோதனன் சொல்றான். சொன்னோடனே தர்மன்ட்ட கேட்கிறாரு, எப்ப உலகத்துல யாவது கெட்டவங்க இருக்காங்கன்ட்டு. உலகத்துல கெட்டவங்க யாருமே இல்லை தாத்தா, எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க, யார்கிட்டயுமே கெட்டது இல்லை. அவங்க கண்ணு இருக்கு இல்லையா, இந்த கண்ணுக்கு நான் என்ன கண்ணு, பச்சை கலர் கண்ணை போட்டா பச்சை தெரியும், சிவப்பு கலர் கண்ணை போட்டா சிவப்பு தெரியும். அப்படி மற்றவங்க குறைகிட்ட போனோம்னா நம்ம மனசுல அந்த குறை இருக்குன்னு அர்த்தம். நம்ம மனசுல குறை இருந்தாலும் அது வெளியே தெரியும். ஏன் நம்ம மனசை நம்ம திருத்திக்கிட்டோன்னு வச்சுங்க, இப்ப வெளி உலகம் அழகாக மாறிவிடும். இதுதான் இந்த மனசுதான் நமக்கு நண்பனாகவும் பகைவனாகவும் இருக்கின்றது. நம்ம மற்றவங்கிட்ட குற்றம் பார்த்தோன்னா அந்த குற்றம் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு கருத்து சொல்றப்ப, ஐயா சரியா சொன்னீங்கய்யா, இந்த கருத்து என் பொண்டாட்டிக்கு அப்படியே பொருந்தும்னு சொல்லுவாங்க. புருஷன் கலந்துருவான். இது அம்மா சொல்றாங்கன்னா, ஏன் நீங்க சரியா சொன்னீங்க, இந்த புருஷனுக்கு அப்படியே பொருந்தும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புருஷன்ட்டையும் பொண்டாட்டியும் அவங்கவுங்க அந்த குறைய பாக்குறாங்க. நான் அந்த குறை அவங்க கிட்டதான் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி அடுத்தவங்க கிட்ட குறை இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த குறை என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் நீக்கிக்கணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே நம்முடைய மற்றவங்கிட்ட குற்றத்தை பார்த்தா நம்முடைய மனம் விகாரப்படும். எனவே உற்றார் பகைவர் அயலார் என்கின்ற யாரிடத்தும் நீங்க எந்த குற்றமும் காணக்கூடாது. அதுதான் சிறந்த வழி என்று சொல்வார்கள். எனவே ஒன்றும் என்னும் அட்டார்க்கு ஒன்று ஈய வைத்ததும் அவனருளே, இதான் அண்ணல் வைத்த வழி. பெருமான் தான் செய்யறாரு, நான் எதுவும் செய்யல, நானா திருமந்திரத்துக்கு உரை செய்யறேன் இல்ல, பெருமான் தான் என் மூலமாக உரை செய்கிறார். நீங்களா கேட்கிறீங்க இல்ல, பெருமான் தான் உங்கள் மூலமாக கேட்கின்றார் என்று நான் உங்களை பெருமானாக சிவனாக பார்க்க வேண்டும். இதுதான் அட்டார்க்கு ஒன்று ஈய வைத்ததும் அவன் அருளே என்ற கருத்தை சொல்லிவிட்டு
அடுத்து அறம் செய்யான் திறம் இருக்கு. அதை வந்து அடுத்த வாரத்துல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைய திறமந்திர சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சபேசா, சிவசிதம்பரம். நம பார்வதிபதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் எரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம், ஐயங்களை கேட்கலாம், எல்லாம் நிறைவு செய்திருக்கலாம். சிவாய நமங்க. திருடி வணக்கங்க. நல்ல சிறப்பு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அமுதூரும் காஞ்சிரி ஆங்கது வாமே, அந்த வரிக்கு மட்டும் கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. அமுதூரும் காஞ்சிரை ஆங்கது வாமே அப்படின்னா என்னங்கய்யா? அந்த வான் சிறப்பு சொன்னீங்க இல்லையா, வான சிறப்பு. ஐயா மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கய்யா. இப்ப வந்து வானத்திலேருந்து வந்து மழை பெய்யுதுமா. அந்த மழை பெய்யறதுனால பல மரங்கள் வந்து முளைத்து வளர்ந்து பயன் தருகின்றன, பழங்களை வந்து கொடுக்கின்றன. அந்த பழங்கள்லாம் வந்து சுவை நிரம்பியது. அது வந்து தென்னை, வாழை, கரும்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கின்றது. அது கூட சேர்ந்து இந்த காஞ்சிரங்காய் என்கின்ற எட்டி மரமும் வந்து சேர்ந்து வளருது. நம்ம வந்து நெல்லை தான் வந்து நம்ம விதைக்கிறோம், அது கூட சேர்ந்து களையும் வந்து சேர்ந்து வளருது. அது போல இந்த மழை நீரால வந்து நல்லதும் வளருது, கெட்டதும் வளருது. இந்த உலகத்துல நல்லது கெட்டது என்பது நம்ம கண்ணோட்டத்துல இருக்கு, நான் பார்க்கிற பார்வையில தான் இருக்குது. இப்ப நான் பார்த்தேன், நான் சித்த மருத்துவனா இருந்தா என்ன பண்ணுவேன், அந்த காஞ்சிரங்காய் என்கின்ற அந்த எட்டி இருக்கு இல்லையா, அந்த எட்டியுடைய பழம் வந்து விஷம் தான், ஆனா அதை வந்து நான் மருந்தாக வந்து பயன்படுத்தலாம். எனவே அந்த இலக்கிய படைப்புல வந்து என்ன செய்யும், அது நல்லது கெட்டதுங்கிற பேதம் கிடையாது, எல்லாமே வந்து சிவன் கொடுத்தது. அதெல்லாம் செய்யலாம். அதில் உள்ள நல்லதை மட்டும் நான் வந்து பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து. ரெண்டாவது வந்து இப்ப தேங்காய் இருக்கு, தேங்காய் என்ன செய்யுது, அந்த மழை நீர்ல ஆற்று நீர் இல்லைன்னா போல தேப்பு நீர், நம்ம என்ன தண்ணியை ஊற்றுறோமோ அந்த தண்ணியை வந்து தன்னுடைய வேர்களால் உறிஞ்சி நமக்கு வந்து இளநீராக வந்து கொடுக்கின்றது. எனவே அந்த மழை நீர் தான் நமக்கு வந்து அங்க இளநீராக, நமக்கு வந்து அமுதமாக நமக்கு பயன் கொடுக்கின்றது. அது போல இந்த காஞ்சிரங்காய் இருக்கே, இந்த காஞ்சிரங்காயில என்ன செய்யும், அதுல கசப்பு சுவை அது நிறைய இருக்கும். அந்த இடத்துல மழை நீர் நீங்க தண்ணி ஊத்த ஊத்த என்ன செய்யும், அந்த கசப்பு சுவை என்கின்ற அந்த விஷத்தன்மை வந்து படிப்படியாக குறைந்து அதுவும் வந்து நன்மைப்படக்கூடியதாக மாறும் என்ற இரண்டு கருத்தையும் இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்கம்மா. மழைதான் வந்து அந்த நல்லதையும் வளர்க்கின்றது, தீயதையும் வளர்க்கின்றது. நல்லது தீயது என்பது நம்முடைய பார்வையில் இருக்கின்றது, தீயதும் கூட அது வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும். இயற்கையில் வந்து பயன்படக்கூடாது எதுவுமே இல்லை. எனவே அந்த தீய அந்த காஞ்சிரங்காய் என்கின்ற எட்டிக்காயும் நமக்கு மருந்தாக பயன்படும், அதுவும் நம்முடைய உயிரை காக்கக்கூடிய அமுதமாக இருக்கும் என்ற கருத்து தான் அந்த இடத்துல பெறப்படுதுமா. சிறப்புங்க, சிறப்பு. அதெல்லாம் புரிஞ்சுதுங்க. ஆனா அந்த இது மட்டும் தான் புரியல, அந்த காஞ்சிரை அப்படின்னு வந்தது மட்டும் தான் புரியல. நல்ல சிறப்பான கருத்து. காஞ்சிரங்காய் ஒரு கசப்பு சுவையுள்ள தண்ணி இருக்கு, இன்னொன்று இனிப்பு சுவையுள்ள தண்ணி இருக்கு. நீங்க என்ன பண்ண, கசப்பு சுவை போகணும், நீங்க என்ன பண்ணும், நீங்க தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தீங்க, தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தா என்ன செய்யும், அந்த கசப்பு சுவை படிப்படியா வந்து குறைஞ்சி அது நல்ல தண்ணீராக மாறும். நம்ம வந்து கெட்டதை நீக்குவதற்காக என்ன செய்யணும், அந்த பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த திருவருளாகிய அந்த மழை நீங்க வந்து அது மேல பெய்ய பெய்ய என்ன செய்யும், அது வந்து நல்ல நீராக மாறி பிறகு அது அமுத தென்னீராக, அமுத தென் கடலாக மாறுமா. சிறப்பு, சிறப்புங்க. அதான் நல்ல மழை பெஞ்சிட்டே இதுன்னா சாக்கடை கூட சுத்தமாயிடும்னு சொல்லுவாங்க. நல்ல உதாரணம் அது. ஏன்னா சென்னையில அதான் எல்லா இடத்தையும் தண்ணி எல்லாம் அதான் மழை பெஞ்சு அப்படி தூய்மையாயிடும், அந்த சாக்கடை நீர் கூட தூய்மையாயிடும். அந்த வான சிறப்பை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா, நீங்களே விளக்கம் கொடுத்துட்டீங்க அது. அப்புறம் இந்த வான கங்கையின் சிறப்பு சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அதான் அது அழுக்கில்லாத ஒரு தெளிவான ஒரு நீர் தான் அதுவும். அவர் எங்க இருந்து வருதுன்னா பெருமான் தலை மீது வந்து விளங்கு சந்திரமண்டலம் வாணின சந்திரமண்டலத்திலிருந்து வருதுன்ற அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. உள்ளத்துல ஊறுதல், உள்ளத்துல ஊறி அந்த மழைட்டு கங்கையானது என்னது, அது ஒரு தூய்மையா இருக்கக்கூடியது, எல்லையற்றது அப்படின்ற அந்த வான் கங்கையினுடைய இயல்பை பத்தி எடுத்து அழகா எடுத்து சொன்னீங்கய்யா. சிறப்பு. அது என்னது, எல்லாருடைய பாவங்களையும் போக்கக்கூடியது இல்லையா,
அது அகன்றிருக்கும், அதுக்கு கரையே கிடையாது. அந்த மாதிரி விளக்கம்லாம் எடுத்து கொடுத்தீங்க, சிறப்புங்க. அடுத்தது தான சிறப்பு. இப்ப தான சிறப்பு நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க, அவ்வளவு அருமையா இருந்தது. அதாவது நமக்கு என்னன்னா மற்றவர்கள் கொடுத்துதான் உண்ணணும்ன்ற அந்த சிறப்பை மட்டும் தான் எடுத்து கொடுக்குது. அந்த தான சிறப்பு வந்து விளக்கம் நல்ல அருமை. அது என்னது, விருந்தினருக்கு எப்படிலாம் நம்ம விபசரிக்கணும், அது எப்படி நம்ம வந்து எவரால் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற தான சிறப்பு பத்தி எப்படி தானத்தை கொடுக்கணும், நம்ம அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதுல வந்து நல்லவங்க பெரியவங்க இந்த மாதிரிலாம் பாகுபாடு இருக்கக்கூடாது. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். அது வந்து நாம என்ன சொல்லி இருக்கப்பட்டவங்க நம்ம கொடுத்து உதவுறோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இல்லாதவங்களுக்கு அந்த அந்த இதை அறிந்து நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி வறுமையை அவங்களுக்கு என்னது, நம்ம வேக வேகமா சாப்பிட வேண்டாம். பாத்திரம் மருந்து சொன்னீங்க இல்லையா, நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், பாத்திரம் இருந்துன்னா அது இல்லாதவங்களுக்கு பார்த்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்து யாராவது வேகமா சாப்பிட வேண்டாம், யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உணவு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம். அதனால அந்த நேரம் பாக்குறோம்ல, அந்த நேரத்துல யாராவது வருவாங்க, அவங்க வராங்களான்னு பார்த்துட்டு நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் இது வரைக்கும் அந்த அந்த யோசனை வரலைங்க. நீங்க சொல்ல உட்படதான் பாத்திரம் மருந்தி நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், இல்லாதவங்களுக்கு கொடுக்குற உணவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க வேக வேகமா சாப்பிட வேணாம், அந்த என்னது அந்த உணவை வந்து யாராவது வந்தா அவங்களுக்கு கொடுக்கணும். யாரும் வறுமையா இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அது பொருள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து அதை கொடுத்துட்டு நம்ம அப்படி சாப்பிடணும் அப்படின்னீங்க. அது உணவு காகங்களை அழுத்ததான் காகம் கரையும். காகம் என்ன பண்ணும், எல்லாரையும் கூட்டு வச்சு சாப்பிட மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த மாதிரி சிறப்பா ஒரு அந்த ஒன்றதை பத்தி விளக்கம், அந்த தான சிறப்பை பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்தது அறம் செய்வான், எப்படின்னா அறம் செய்யணும். அதாவது திருவடியாதான் நம்ம என்னன்னா இதுல ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க. தம்மை அறிபவரே கிடையாது. நம்ம என்ன நம்ம அறியணும், நம்ம யாரு நம்ம என்ன அப்படின்னு நம்ம அறியணும். அதை திருவடியை வணங்குவரா இருக்கணும், பெருமானே நினைச்சு நினைச்சு வழிபாடு செய்வரா இருக்கணும், அந்த அறத்தை மேற்கொண்டுவரா இருக்கணும், நம்ம அறத்தினுடைய நிலையில இருக்கணும். அந்த அந்த அறத்தை உண்மையை உணர்ந்தவரா இருப்பாரு. அந்த அறத்தை நல்லபடியா செஞ்சா உண்மையா உணர்ந்து செய்யக்கூடியவரா இருக்கணும். அதுதான் சொன்னது. அந்த மாதிரி செய்யறவங்க இறைவனே ஆவாருன்றத அந்த தம்மை அறிவருடைய இயல்பை பத்தி அழகா எடுத்து சொன்னாரு ஐயா. அடுத்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான், ஆனா அது சொல்ற விதம் ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா சொல்றது வந்து இறைவனுக்கு என்ன செய்யணும், நம்ம எப்பவுமே சாப்பிட போயிடுவோம். நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இறைவனை முதல்ல வணங்கணும். இது அவர் கொடுத்தது, இந்த உணவு யார் கிடைச்சது மூலியமா இறைவன் கொடுத்த உணவு. அப்ப அந்த இறைவனுக்கு கொடுத்த உணவு நம்ம என்ன செய்யணும், அந்த பரம்பொருளுக்கு ஒரு பச்சிலை இட்டு வணங்கணும் அப்படின்றத அதை எடுத்து சொன்னாரு. அப்புறம் பஞ்சகவியம் கொடுக்குற அந்த பசுவுக்கு, அது ஏன்னா இறைவனுக்கு தானே அது கொடுக்குது. பஞ்சகவியத்தை நம்ம அபிஷேகம் பண்றோம், ஆராதனை பண்றோம், அந்த புளிய நல்ல விபூதி எல்லாமே கிடைக்குது இல்லையா. அந்த பசுவுக்கு ஒரு வாயிரை கொடுக்கணும், உங்களால புல்லோ ஒரு அகத்திக்கீரை எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறம் அது எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான், யாருக்கு கிடைக்காத பொருள் கிடையாது. அதனால பசுவுக்கும் ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீங்க அதாவது நம்ம எப்படி நம்ம உண்ணுவதற்கு முன்னால பிறருக்கு கொடுத்துதான் உண்ணணும். அது ஒரு எளிதான ஒரு காரியம் தான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், யாரு இல்லையா நம்ம மட்டும் சாப்பிடுவோம், நம்ம கொடுக்கணும். ஒரு காக்காய் கூட உணவு வைக்காம நம்ம சாப்பிடுறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு எறும்பு ஈ காக்கா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு உணவு படைச்சிட்டு அதை உண்ணும் போது ஒரு கைப்பிடியாவது வச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்ற அந்த கருத்து நல்ல விளக்கமா எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் என்ன அடுத்தது, யாவருக்குமா பிறருக்கு எண்ணித்தனம். அதாவது எப்படி நம்மகிட்ட இருந்தா கூட இல்லப்பா, அடுத்த வீட்டு 3 வீட்டை போய் பார்ப்பாங்க, தானம் செய்யறாரு அங்க போய் கேளுப்பான்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் நம்ம இல்லை, நானே 3 நாளா சாப்பிடாம இருக்கேன், என்கிட்ட வந்து கேட்கறேன் அப்படின்னு கடிஞ்சொருக்குல வீசாம இவையா அதாவது அன்பா இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போங்கப்பா அங்க கிடைக்கும், அந்த மாதிரி வன்சொல் சொல்லாம நல்ல இன்முகத்தோட சொல்லணும். அது இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா கூட நம்ம என்ன அங்க இருக்கப்பா கேட்டு பாருங்கப்பா அப்படின்னு இன்முகத்தால பிறருக்கு இன்னொரே தானே இந்த வாய் வார்த்தையிலால அன்பா சொல்லணும்ன்ற கருத்து சிறப்பா இருந்ததுங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யணும், இருவகையான பற்று சொல்லுவோம் இல்லையா, புறப்பற்று அகப்பற்று நீக்கக்கூடிய அந்த ஞானியர்களுக்கு நம்ம உணவு அளிக்கணும். அதான் ரொம்ப சிறந்த ஒரு அறம் அப்படின்றத சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு தான். அதெல்லாம் நாங்களாம் புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னோ புறப்பட்டு அகப்பட்டு நம்ம எல்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்து தெரிஞ்சு அந்த பாட்டுல. அதான் அந்த என்ன சொன்னாங்க, அந்த ஞானியருக்கு உணவு அளிக்க அது ஒரு அறம். அதுலயும் ஒரு அறம், சிறப்பான ஒரு அறத்தை பத்தி ஒண்ணா ஞானியர் உண்ண விட. அதனாலதான் அந்த நாயன்மார்கள்லாம் ஒவ்வொரு சிவனடியார் கூப்பிட்டு உணவு கொடுத்து பரிமாறி அந்த அன்பெல்லாம் கொடுத்தாங்க போட்டிருக்கு. அந்த மாதிரி வழியில அவங்க வந்திருக்கிறாங்க போட்டிருக்கு அப்படின்ற அந்த சிறப்பு கருத்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி கல்வியில சிறந்து விளங்கலாம். யாரு கல்வி இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு பார்க்காம எல்லா அடியாருக்கும் சமமா பாவிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து நம்ம வந்து சிறந்த ஒரு அறம்
அப்படின்னு அந்த அறத்தையும் எடுத்து சிறப்பா சொன்னீங்கய்யா. அதுவும் தேடி போகணுமா, இந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்க, நாமளே வீடு தேடி வரக்கூடாது, நாமளே போய் தேடி தேடி அவங்களுக்கு அந்த அன்னம்பாளிப்பு எல்லாம் செய்யணும், ஒரு அறத்தை நம்ம செய்யணும் அப்படின்றத விளக்கம் கொடுத்தீங்கய்யா. அதுக்கு அடுத்தது ஏன் அறத்தை செய்யணும் அப்படின்றத சொன்னீங்க. அந்த அதாவது என்னன்னா, இந்த பாட்டுல வந்து என்னன்னா, அந்த காம வெகுளிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீக்கணும். அதெல்லாம் அறிவு கொடுக்கக்கூடியது இல்ல, அதெல்லாம் நீயத்துக்குன்னா அந்த அறத்தை செய்யணும். செல்வம் வந்தனால்தான் அறம் செய்யவில்லை, செல்வம்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்கும், ஆனா நம்ம என்ன செய்யவே மாட்டோம். அந்த இதுலயே உலகத்துல அந்த இதுலயே தான் கழிச்சிட்டு இருப்போம். ஐயோ இது நமக்கு வேணும், அடுத்த பரம்பரைக்கு அப்படி சேர்த்து சேர்த்து வைப்போம் தவிர அது இருக்கக்குள்ளேயே கொடுத்து உதவணும். இது ஒரு காலத்துல அழியக்கூடிய உடல் தானே, இந்த பொருளா ஒரு காலத்துல நம்மளை விட்டு நீக்கக்கூடிய போது தானே, இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு அந்த மனப்பாடம் நமக்கு வரணும். ஏன்னா நம்ம என்ன சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம பரம்பரை அப்படின்னு தான் போயிட்டு இருப்போம். ஆனா இது இறைவனுக்கு கொடுத்தது, இந்த இறைவனுக்கு கொடுத்தத இப்ப இந்த பிறவிலேயே கொடுத்து நம்ம அவங்களை தானம் பண்ணணும். இந்த இந்த நிமிடமே நம்ம இப்ப பிறவில எனக்கு இந்த நிமிஷமே கூட நம்ம எல்லாத்தையும் அடுத்தவங்கலாம் கொடுத்து நம்ம பகிர்ந்து உண்ணணும் அப்படின்ற அந்த சிறப்பு ரொம்ப அருமைங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்மளே அறிஞ்சிக்க மாட்டோம், நம்ம யாரு என்ன நம்மள அறிஞ்சிக்கவே மாட்டோம். ஆனா நம்ம என்ன செய்வோம், எவன் ஒரு காலத்துல வருவான், ஆனா எப்படி நம்மள அழிச்சுதான் போறான், இருந்தாலும் அதெல்லாம் அறியாம நம்ம அடுத்தது சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். இது நல்லது இல்ல. ஆனா வறுமை நம்ம அதெல்லாம் நினைக்காம என்ன பண்ணோம், அந்த இருக்கிறவங்களை கொடுத்து வறுமை, அதாவது இளையவங்களும் காலன் வந்து எப்படிலாம் இட்டுன்னு 3 வகையா வந்து இட்டுன்னு போவான். உயிரை கவரியம் வந்து நம்மள அறியாம நீ நல்லவரா கெட்டவரா, நீ சின்னவரா, வறுமையில இருக்கிற பெரிய பணக்காரனா, அவனுக்கு அந்த நேரம்லாம் காலம் கிடையாது, எப்போ வேணாலும் கொண்டு போவான். ஆனா அந்த இருக்கக்குள்ளேயே நம்ம என்ன செய்யணும், அந்த தவத்தை செய்யணும் அப்படின்ற அந்த பாடலை வந்து சிறப்பா கருத்து சொன்னீங்க. அப்புறம் அறம் செய்யறது என்ன, அந்த முறையை எப்படி நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்றத அகப்பற்று புறப்பற்று, அதாவது மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் ஆராயணும். பெருமான் தான் எல்லாமே, அந்த பரம்பொருள் தான் என்று அந்த நினைச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த எந்த வகையான அந்த இதெல்லாம் நீக்கி, அந்த நம்ம என்ன பண்ணி இறந்துட்டா கூட என்ன பண்ண, நம்ம அறம் செய்யாதான் போயிடுவோம். நம்ம இருக்கக்குள்ளே இந்த பிரிவில இறந்து விட்டா நம்ம இன்பம் துன்பம் நமக்கு இல்லவே இல்லை. ஆனா அந்த இருவனி இருக்கு இல்லையா, அந்த இருவனையும் நம்ம அகற்ற, அத 3 வகை பற்ற பத்தி சொல்றார் பெருமான். அது ரொம்ப சிறப்பு. அகப்பற்று புகப்பற்று இந்த உலகத்துல இருந்து எந்த உறவுமே இல்லை. அப்புறம் இறந்து விட்டதுக்கு இந்த உலகத்துல இன்பமும் இல்லை. அந்த இம்மையில அறம் செய்யலைன்னா வச்சுங்க, அது கூட இறைவன் வந்து வழித்துணையான கூட கடைசி காலத்துல நமக்கு வழித்துணையா கூட வர மாட்டான். அதனால இந்த பிறவியிலேயே அந்த அறம் செய்யணும். அதுதான் 3 வகையா பற்றி சொன்னாருன்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்தது அடுத்த பாட்டு வந்து 257வது பாட்டுல வந்து அந்த தவம் என்ன செய்யணும், தவம் மேன்மை செய்ய, அந்த மேன்மையோடைய நம்ம செய்ய செய்ய செய்யதான் முற்பிறப்புல செய்யறதுக்கு அந்த தவத்தின் வழியா தான் நமக்கு இந்த மாதிரி அறம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அந்த மாதிரி தவம் செய்யறவங்க மேன்மை அடையக்கூடியவங்க. நம்ம உடலே என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற தெய்வம் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த நினைக்கணும், நமக்குள்ளே இருக்கிறான் அந்த மாதிரி நினைச்சு அந்த வழிபாடு செய்யணும். இயமன் எப்போனாலும் வருவான், அதெல்லாம் ஒரு காலத்துல அழிந்துவிடும். உள்ள இருக்கிற இறைவனை நம்ம உணர்ந்து அதன் பொருட்டு நம்ம தவம் செய்யணும், அறம் செய்யணும், அது உண்மை பொருளாவே நம்ம நினைச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்ற அந்த பாடலுடைய கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாடலுங்க நல்வினை தீவினை தான், இன்னும் அதையதான் சொன்னீங்க. அதாவது நமக்கு பிறவி பயன் போகணும்னு சொல்லி ஒரு தோணியில போறோம், கையால் நீந்த முடியுமா, நீந்த முடியாது, அப்படின்னா ஒரு களைப்பு வரும். ஆனதுக்கு என்ன வேணும், ஒரு பற்றுதல் வேணும் இல்லையா. அந்த அந்த தோணிக்கு போறதுக்கு ஒரு ஆளு வேணும், ஒரு துணைவனி எல்லாம் வேணும். அந்த மாதிரி யார் நம்ம துணைவனி, இறைவன் தான் துணை, அவனை நினைச்சுதான் நம்ம வழிபாடு செய்யணும். அந்த 2 வழியை சொல்றாரு. அவற்று ஒன்று அறியா புகழக்கூடிய ஒரு இறைவன் தான் அறத்தை, அந்த அவர் நினைச்சு அவன் தான் செய்யற அந்த அறத்தை எல்லாம். என்னுடைய சொத்து எதுவுமே இல்லை, என்னுடைய பற்று இதுல நான் உழைச்சது நான் சம்பாதிச்சு செய்யறதுல அந்த எண்ணமே இல்லை. அவன் கொடுத்ததுதான், பெருமான் கொடுத்ததுதான், அதை நினைச்சு அந்த அறத்தை செய்யணும். அது அப்புறம் என்னன்னு 2 கருத்து சொன்னீங்க. இல்வாழ்க்கை சொன்னீங்க, மறுமைக்கு, அதாவது இல்வாழ்க்கையும் துறவு நிலை. அந்த இல்வாழ்க்கையில இருந்தா கூட அந்த அறத்தை செய்தா கூட அந்த நல்ல எண்ணத்தோட நம்ம செய்யணும். அது வந்து ஒரு காலத்துல அதுவும் என்னது, மறுமைக்கு துணையா இருக்கக்கூடியதா. ஆனா நல்ல துறவு நிலையில, மனசு துறவு நிலையில நம்ம துறந்து போறது இல்லை. அந்த உண்மையான ஒரு பொருளா நினைச்சு எல்லாத்தையும் நம்ம அந்த பற்று பாசு எல்லாத்தையும் நம்ம துறந்து அந்த நிலையில அந்த தானத்தை செய்யணும் அப்படின்ற அந்த பாடல் எடுத்து ரொம்ப சிறப்பான முறையில திருக்குறள்லாம் நிறைய கொடுத்தீங்க. திருக்குறள்லாம் விளக்கம் எடுத்து 3-4 பாடல்லாம் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அந்த நெறிய சொன்னீங்க, சிவத்துடைய நெறிய சொன்னீங்க. எப்படி அந்த மெய்ப்பொருள் யாரு, மெய்ப்பொருள் தான் பெருமான்.
அந்த பெரிய அந்த என்ன சொல்றது, அந்த நெறியில தான் இருக்கணும் நம்ம. அவனுடைய முக்தி அடைவதற்கு வழியில என்னென்ன நெறி, அவரோட நெறியில தான் நம்ம வாழணும். அவர் சிவத்துடைய நெறியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படியே பின்பற்றணும் அப்படின்ற அவர் ஒருத்தரும் நமக்கு துணை. அவர் தான் முக்தி அடைவதற்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய பெருமான் என்று நினைத்து நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்ற அந்த சிவன் அந்த நெறியை பற்றியும் எடுத்து சொன்னீங்கயா. இது ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேங்க நான். ஆனா அருமையான ஒரு கருத்து இன்னைக்கு. ஏன்னா தெரிஞ்சுக்கிறது வந்து திருமதத்தை இல்லாத ஒரு சிறப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் உணர்வுபூர்வமா நம்ம உணர்ந்து இந்த படிக்கிறது மட்டும் இல்லாம அந்த மாதிரி வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இதை முடிச்சு கொடுக்கிறேன் ஐயா. சிவாயினங்க வாழ்த்து பாடலாம் ஐயாவே பாடி முடிச்சுட்டாரு. விமலா தேவி அம்மா கை தூக்கியிருக்காங்க. அம்மா நீங்க பேசு. விமலா தேவி அம்மா.